2026-2027 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்கள் முன்னிலைப்படுத்துவார். சொல்லன் அல்லேனன் மீ கூறும் மன்னன் நிலம். அரசன் தன்னை காண வருவதற்கு எளிமையானவனாயும் கடுஞ்சொல் பேசாதவனும் இருப்பானாயின் அவன் நாட்டை உலகத்தார் உயர்த்தி கொள்வர். மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் மற்றும் மாண்புமிகு உறுப்பினர்களே, நான் இந்த மாண்புமிகு பேரவையில் 2026-27 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள 16வது சட்டமன்றத்தில் எனது முதல் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிப்பது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சியை அளிக்கிறது. 2026-27 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை, மானிய கோரிக்கைகள் மற்றும் விளக்க குறிப்புகளின் பிரதிகள் மாண்புமிகு உறுப்பினர்களின் பரிசீலனைக்காக வழங்கப்பட்டுள்ளன. மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் ஒத்துழைப்பு மற்றும் முழுமையான ஆதரவுடன் பல்வேறு துறைகளில், குறிப்பாக கல்வி மற்றும் சுகாதார துறைகளில் பல்வேறு நலத்திட்டங்கள் வாயிலாக முன்னேற்றங்களை எட்டியுள்ளோம் என்பதை மாண்புமிகு உறுப்பினர்கள் அறிவர். இணைந்து நமது மாநிலம் வளர்ச்சி பாதையில் பயணிப்பதற்கு நாம் மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகளுக்கு மக்கள் நமக்கு அளித்த பேராதரவின் வெளிப்பாடாகும். இந்த சாதனைகள் மக்கள் நம்பிக்கையை வலுப்படுத்தி நமது ஆட்சியின் தொடர்ச்சியை உறுதி செய்துள்ளன. மேலும் நாம் பெற்றுள்ள வெற்றி கடந்த 5 ஆண்டுகளின் சாதனைகளின் அங்கீகாரம் மட்டுமல்ல, வரும் காலங்களில் புதுச்சேரி மாநிலம் மேலும் பல வளர்ச்சிகளை எட்ட வேண்டும் என்ற பொதுமக்களின் எதிர்பார்ப்பையும் வெளிப்படுத்துகிறது. இதனை கருத்தில் கொண்டு இந்த வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. எனது அரசு சமூகத்தின் அனைத்து தரப்பு மக்களின், குறிப்பாக நலிவடைந்த மக்களின் முன்னேற்றத்திற்காக பல்வேறு நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தி அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை உறுதி செய்துள்ளது. இனி வரும் ஆண்டுகளிலும் மேலும் பல நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தி மக்களுக்கு அரசு வழங்கி வரும் சேவைகளின் முறையை மேம்படுத்தி துறைகளில் சீர்திருத்தங்களை மேற்கொண்டு உறுதியான மற்றும் நிலையான வளர்ச்சியை அனைவருக்கும் கிடைக்க வழிவகை செய்வதே எனது அரசின் நோக்கமாகும் என்பதை இந்த தருணத்தில் மாண்புமிகு பேரவையில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டப்பேரவை தேர்தல் காரணமாக இந்த நிதியாண்டில் 1/4/2026 முதல் 31/8/2026 வரையிலான 5 மாதங்களுக்கு உண்டான அரசின் அன்றாட செலவினங்களுக்காக இப்பேரவையின் ஒப்புதல் பெறப்பட்டது என்பதை மாண்புமிகு உறுப்பினர்கள் நன்கு அறிவர். 2026-27 நிதியாண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடு ரூபாய் 14,300 கோடியாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதில் இவ்வாட்சி பரப்பில் சொந்த வருவாய் வரவினங்கள் ரூபாய் 7,890.41 கோடியாக மதிப்பிடப்பட்டுள்ளது. மாநில பேரிடர் நிவாரண நிதியையும் உள்ளடக்கிய மத்திய நிதி உதவி ரூபாய் 3,517.86 கோடியாகும். மத்திய சாலை நிதி ரூபாய் 25 கோடி மற்றும் மத்திய அரசு திட்டங்களின் கீழ் வழங்கும் நிதி ரூபாய் 531.80 கோடியாக இருக்கும். நிதி பற்றாக்குறையை ஈடுகட்டுவதற்காக பேரம் பேசி வாங்கும் கடனையும் சேர்த்து ரூபாய் 2,148.69 கோடி வரை நிகர கடன் வரம்பிற்கு இந்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. மேலும் மத்திய அரசின் மூலதன முதலீட்டிற்கான மாநிலங்களுக்கான சிறப்பு உதவி திட்டத்தின் கீழ்
ரூபாய் 186.24 கோடி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த 2026-27 நிதியாண்டிற்கான ரூபாய் 14,300 கோடிக்கான வரவு செலவு திட்டத்தில் ரூபாய் 12,115 கோடி வருவாய் செலவினருக்கும் ரூபாய் 2,185 கோடி மூலதன செலவினருக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. எனது அரசு மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தி வரும் அதே வேளையில் நமது மாநிலத்தின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதிலும் அதிக கவனம் செலுத்தி வருகிறது. இதன் விளைவாக 2021-22 நிதியாண்டில் மொத்த செலவினங்களில் 1.66 விழுக்காடாக ரூபாய் 162.78 கோடி இருந்த மூலதன செலவினம் 2026-27 நிதியாண்டில் 7.93 விழுக்காடாக ரூபாய் 1,134.58 கோடி அதிகரித்துள்ளது. இதன் மூலம் மூலதன செலவினம் கிட்டத்தட்ட ரூபாய் 971.80 கோடி அதிகரித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மூலதன முதலீட்டிற்கான மாநிலங்களுக்கான சிறப்பு நிதி சாசிக் திட்டத்திற்கு மாநில அரசுகளுக்கு 50 ஆண்டுக்குள் வட்டியில்லா நீண்டகால கடன் மத்திய அரசால் வழங்கப்பட்டு வருகிறது. எனது அரசின் தொடர் முயற்சியின் காரணமாக 2025-26 நிதியாண்டில் புதுச்சேரி ஆட்சி பரப்பிற்கு ரூபாய் 227.34 கோடி கடன் வழங்கப்பட்டதுடன் நடப்பு நிதியாண்டிற்கு ரூபாய் 186.24 கோடியை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்துள்ளதை இந்த மாண்புமிகு பேரவையில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் மூலம் நமது ஆட்சி பரப்பின் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு நமது மாநில வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். அரசின் நிதி வளங்களில் பெரும்பகுதி சம்பளம், ஓய்வூதியம், கடன் திருப்பி செலுத்துதல் மற்றும் வட்டி செலுத்துதல் போன்ற தவிர்க்க முடியாத செலவினங்களுக்காக பயன்படுத்தப்படுவது மாண்புமிகு உறுப்பினர் நன்கு அறிவர். 2026-27 ஆண்டிற்கான ரூபாய் 14,300 கோடி வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் சம்பளத்திற்காக ரூபாய் 2,693.40 கோடி, அதாவது 18.83 விழுக்காடு, ஓய்வூதியத்திற்காக ரூபாய் 1,619.73 கோடி, அதாவது 11.33%, கடன் திருப்பி செலுத்துதல் மற்றும் வட்டி செலுத்துவதற்காக ரூபாய் 1,981.57 கோடி, அதாவது 13.86%, மற்றும் மின்சாரம் கொள்முதல் செய்வதற்காக ரூபாய் 2,327.86 கோடி, 16.28% ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசின் முக்கிய செலவினங்களுக்கான முதியோர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மீனவர்களுக்கான ஓய்வூதியம், குடும்ப தலைவிக்கு நிதி உதவி, விவசாயிகளுக்கு உற்பத்தி மானியம், இலவச அரிசி மற்றும் கோதுமை வழங்குதல், சமையல் எரிவாயு மானியம், மாணவர்களுக்கான இலவச மடிக்கணினி வழங்குதல் மற்றும் பல முக்கிய நலத்திட்டங்களுக்காக ரூபாய் 2,202.45 கோடி, அது 15.40% ஒதுக்கப்பட்டுள்ளது. அரசு உதவி பெறும் உயர்கல்வி நிறுவனங்களுக்கான மானிய உதவிக்காக ரூபாய் 560 கோடி, 3.92%, மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் கூட்டுறவு நிறுவனங்களுக்காக ரூபாய் 1,082 கோடி, 7.57% ஒதுக்கப்பட்டுள்ளது. 2026-27 நிதியாண்டில் சிறப்பு நிதி அமைப்புகளுக்காக ரூபாய் 3,070.04 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் மகளிர் சிறப்பு நிதி அமைப்பிற்காக ரூபாய் 1,676.89 கோடியும், இளைஞர் சிறப்பு நிதி அமைப்பிற்காக ரூபாய் 647.84 கோடியும், பசுமை சிறப்பு நிதி அமைப்பிற்காக ரூபாய் 745.31 கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. எனது அரசு முதன்முறையாக புதுச்சேரி ஆட்சி பரப்பின் ஒருங்கிணைந்த மற்றும் நிலையான உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கான நீண்டகால செயல் வரைபடத்துடன் கூடிய விரிவான முதன்மை உள்கட்டமைப்பு திட்டம் ஒன்றை தயாரிக்க உத்தேசித்துள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் சாலைகள், பாலங்கள், பொது இடங்கள், நீர் வழங்கல், கழிவுநீர் அமைப்பு, வடிகால் அமைப்பு, தொலைத்தொடர்பு பயன்பாட்டு வழித்தடங்கள், மாநாட்டு மையங்கள், சுற்றுலா உள்கட்டமைப்பு, பாரம்பரிய கட்டமைப்புகள் மற்றும் பொது முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு துறைகளில் உள்ள உள்கட்டமைப்பை திட்டங்களை அடையாளம் கண்டு முன்னுரிமை அடிப்படையில் மேம்படுத்தப்படும். இத்திட்டம் ஒருங்கிணைந்த உள்கட்டமைப்பு திட்டமிடல் மற்றும் நகர்ப்புற வளர்ச்சியில் நிபுணத்துவம் வாய்ந்த
புகழ்பெற்ற ஆலோசனை வழங்கும் நிறுவனங்கள் மூலம் தயாரிக்கப்படுவதால் இவ்வாட்சி பரப்பின் உள்கட்டமைப்பு தேவைகள் நிலையான மற்றும் எதிர்கால நோக்குடன் நிறைவேற்றப்படுவது உறுதி செய்யப்படும். எனது அரசு நவீன மின்னணு தொழில்நுட்பம் மூலம் பொது நிதி மேலாண்மையை வலுப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்திய ரிசர்வ் வங்கியில் குபேர் வங்கி சேவையுடன் இணைந்து மின்னணு கட்டண முறை பாதுகாப்பான மற்றும் எளிய முறையில் நிதி பரிமாற்றம் நடைபெற்று வருகிறது. அரசின் வரவுகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யவும் அரசின் வருவாய்களை நேர அடிப்படையில் உடனுக்குடன் கணக்கிட்டு கண்காணிக்கவும் குபேர் வங்கி சேவையுடன் இணைந்து மின்னணு வரவு முறையையும் செயல்படுத்த எனது அரசு உத்தேசித்துள்ளது. மேலும் அரசு துறைகளில் காகிதமில்லா முறையில் சம்பளம் மற்றும் பிற செலவினங்களுக்கான பட்டியல்களுக்கு மின்னணு முறையை செயல்படுத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு என்பது நமது எதிர்காலத்தை வடிவமைக்கும் சக்தி. விவசாயம், கல்வி, தொழில், மருத்துவம் மற்றும் ஏனைய துறைகளில் முன்னேற்றம் வேண்டும் என்றால் ஆராய்ச்சி முக்கியம். அரசு துறைகளில் புதிய முயற்சிகள் மூலம் அறிவியல் அடிப்படையிலான மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை கொண்டு வரும் பொருட்டு இந்த நிதியாண்டு முதல் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்காக தனி கவனம் செலுத்தப்படும். நடப்பு நிதியாண்டில் இதற்கென ரூபாய் 10.20 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆட்சி முறை, நிர்வாகத்திறன் மற்றும் பொது சேவை வழங்கல் மேலும் வலுப்படுத்தப்படுவதுடன் அரசு துறைகளில் தொடர்ச்சியான புதுமைகளும் ஊக்குவிக்கப்படும். இந்த முன்னுரையுடன் 2026-27 ஆண்டிற்கான துறை வாரியான மானிய கோரிக்கைகளை நான் சமர்ப்பிக்கிறேன். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நான். எனது அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினரின் சமூக, பொருளாதார மற்றும் கல்வி வளர்ச்சிக்காகவும் அவரின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கும் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது என்பதை மாண்புமிகு உறுப்பினர் நன்கு அறிவர். இந்த ஆண்டு சிறப்பு கூறு திட்ட நிதியாக ரூபாய் 642.38 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தகுதியுள்ள ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் தடையின்றி கல்வி கற்று கல்வியில் முன்னேற்றம் அடைய அவர்களுக்கு அளித்து வரும் கல்வி உதவித்தொகையை உரிய நேரத்தில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் இத்துறையின் அனைத்து நலத்திட்டங்களும் பொதுமக்களுக்கு திறம்பட வெளிப்படைத்தன்மையுடன் அவர்களுக்கு ஏற்ற வகையில் கிடைப்பதற்கு ஏதுவாக மின்னணுமயமாக்கப்படும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு முழுமையான கல்வி கட்டணம் வழங்கும் திட்டத்தின் கீழ் 2025-26 நிதியாண்டில் 1ஆம் வகுப்பு முதல் முதுநிலை பட்டப்படிப்பு வரை படிக்கும் சுமார் 12,000 மாணவர்களுக்கு ரூபாய் 80 கோடி வழங்கப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் இத்திட்டத்தின் கீழ் சுமார் 15,000 மாணவர்களுக்கு விரிவுபடுத்தப்படும். அதாவது 15,000 மாணவர்களுக்கு. எனது அரசு கடந்த 2 ஆண்டுகளில் டிஎன் பாளையம், மணப்பட்டு, அபிஷேகப்பாக்கம், ஏரிப்பாக்கம் மற்றும் கரையாமுத்தூர் கிராமங்களில் நிலமற்ற ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த சுமார் 486 பயனாளிகளுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கியுள்ளது. இருளந்தந்தை, அரியூர், சுத்திகேணி கிராமங்களில் நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இவ்வாண்டு இலவச வீட்டு மனைகள் வழங்கப்படும். மேலும் நடப்பு நிதியாண்டில் கோர்க்காடு கிராமத்தில் நிலமற்ற பழங்குடியின மக்களுக்கு இலவச வீட்டு மனைகள் வழங்குவதற்காக நிலம் கையகப்படுத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது. பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான நிதி உதவி ரூபாய் 5 லட்சத்திலிருந்து ரூபாய் 7 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதுவரை 1150 பயனாளிகளுக்கு ரூபாய் 5.95 கோடி விடுவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் 2500 பயனாளிகளுக்கு ரூபாய் 29.15 கோடி வழங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஆதி திராவிடர் மேம்பாட்டுக் கழகம் மூலம் ஏழை மற்றும் மதிப்பெண்களில் சிறந்து விளங்கும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குடிமைப் பணிகளின் தேர்வுக்கான இலவச பயிற்சி வழங்கும் திட்டம் புகழ்பெற்ற பயிற்சி நிறுவனம் மூலம் 2 மாத காலத்திற்குள் பயிற்சி கொடுப்பதற்காக 2 மாத காலத்திற்குள் தொடங்கப்படும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களிடையே உயர்கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் புதுச்சேரி பிராந்தியத்தின் தட்டாஞ்சாவடி மற்றும் லாஸ்பேட்டை பகுதிகளில் அதிநவீன வசதியுடன் கூடிய 120 மாணவர்கள் தங்கக்கூடிய 2 புதிய விடுதிகள் கட்டப்பட உத்தேசிக்கப்பட்டுள்ளது என்பதை மாண்புமிகு பேரவை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் கரையாமுத்தூர் மற்றும் கோயில்பத்து பகுதிகளில் தலா ஒரு மாணவர் விடுதி கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. முதல்வரின் புதுமைப்பெண்
மின்சார இருசக்கர வாகனம் மற்றும் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் மின்சார ஆட்டோ திட்டத்திற்கான மானியம் வழங்கும் திட்டங்களின் கீழ் கடந்த நிதியாண்டில் முறையே 100 மின்சார இருசக்கர வாகனங்களும் 5 மின்சார ஆட்டோக்களும் வழங்கப்பட்டுள்ளன. நடப்பு நிதியாண்டில் இத்திட்டத்தின் கீழ் 250 மின்சார இருசக்கர வாகனமும் 50 மின்சார ஆட்டோக்களும் வழங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த நிதியாண்டில் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் பஞ்சரத்னா தலங்களுக்கு யாத்திரை மேற்கொள்ளும் திட்டத்தின் கீழ் 70 பயனாளிகள் யாத்திரை மேற்கொண்டனர். நடப்பு நிதியாண்டில் இத்திட்டத்தின் கீழ் அதிக எண்ணிக்கையிலான பயனாளிகள் பயன்பெறும் வகையில் அதிகபட்ச வயது வரம்பு 70ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. வன்கொடுமையால் உயிரிழந்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின குடும்பத்தை சார்ந்த ஒருவருக்கு அரசு அல்லது அரசின் பொதுத்துறை நிறுவனத்தில் கருணை அடிப்படையில் வேலைவாய்ப்பு வழங்குவதற்கான மாதிரி திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் குடியிருப்பு பகுதிகளில் அமைந்துள்ள கோயில்களின் பழுதுபார்ப்பு மற்றும் புனரமைப்பணிக்கான நிதி உதவி ரூபாய் 3.50 லட்சத்திலிருந்து ரூபாய் 10 லட்சமாக உயர்த்தப்பட்டு நடப்பு நிதியாண்டு முதல் செயல்படுத்தப்படும். புதுச்சேரி குபேர் அவென்யூவில் அமைந்துள்ள டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் மணிமண்டபத்தை சுமார் ரூபாய் 2 கோடி மதிப்பீட்டில் புதுப்பிக்கும் பணிகள் விரைவில் தொடங்கப்படும். வேளாண் மற்றும் விவசாயிகள் நமது அடிப்படை தேவையான உணவு, உடை மற்றும் இருப்பிடம் ஆகியவற்றுக்கு வேளாண்மை ஆதரவாக உள்ளது. நாட்டின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதோடு மக்களுக்கு வேலைவாய்ப்பினை, தொழில்துறைக்கு தேவையான மூலப்பொருட்களையும் வேளாண்மை வழங்குகிறது. பயிர்கள் மற்றும் பண்ணை உற்பத்தி திறனை அதிகரித்து விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துவதற்கு எனது அரசு உறுதி பூண்டுள்ளது. மத்திய அரசின் பயிர் வகைகளில் தன்னிறைவு இயக்கம் என்ற திட்டத்தின் கீழ் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பிராந்தியங்களில் முறையே 1000 மற்றும் 500 ஹெக்டேர் பரப்பளவிற்கு சாகுபடி செய்யும் வகையில் அதிக மகசூல் தரும் உயர் ரக பயிர் வகைகளின் விதைகள் வழங்கப்படும். இதன் மூலம் பயிர் வகைகளின் சாகுபடி அதிகரித்து விவசாயிகளுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். மேலும் தேசிய எண்ணெய் வித்துக்கள் இயக்கத்தின் கீழ் 550 ஹெக்டேர் பரப்பளவில் எண்ணெய் வித்துக்கள் சாகுபடி மேற்கொள்ளும் வகையில் அதிக மகசூல் தரும் நிலக்கடலை விதைகள் விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கப்படும். கிராமப்புற பொருளாதாரத்தை உயர்த்தும் பொருட்டு சிறிய அளவிலான பயிர் அறவை ஆலைகள் மற்றும் எண்ணெய் ஆலைகள் அமைப்பதற்கு நிதி உதவி வழங்கப்படும். தேசிய வேளாண் இயந்திரமயமாக்கல் இயக்கத்தின் கீழ் வேளாண் பணிகளில் ட்ரோன்களின் பயன்பாடு குறித்து விவசாயிகளுக்கு செயல் விளக்கம் அளிப்பதற்காக வேளாண் அறிவியல் நிலையங்களுக்கு 2 ட்ரோன்கள் வழங்கப்படும். மத்திய அரசின் ஒருங்கிணைந்த தோட்டக்கலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் வாட்சி பரப்பில் இயற்கை முறையில் விளைவிக்கப்படும் பொருட்கள் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளுக்கான தேவையை கருத்தில் கொண்டு மஞ்சள் பதப்படுத்தும் நிலையம் அமைக்க நிதி உதவி வழங்கப்படும். விளைச்சல் குறைவாக இருக்கும் பருவங்களில் விவசாயிகளின் வருமானத்தை பாதுகாக்கும் வகையில் வேளாண் விளைபொருட்களை பதப்படுத்தி அறுவடைக்கு பிந்தைய இழப்புகளை தடுக்கும் நோக்கில் சூரிய ஆற்றலில் இயங்கும் பயிர் உலர்த்தும் கருவிகள் வாங்க நிதி உதவி வழங்கப்படும். எனது அரசு விவசாயிகளின் நலனில் அதிக அக்கறை செலுத்தி வருகிறது என்பதை மாண்புமிகு உறுப்பினர்கள் நன்கு அறிவர். காரைக்கால் பிராந்தியத்தில் விவசாயிகள் வேளாண்மைக்கு காவிரி நீரை பெருமளவில் சார்ந்துள்ளனர். கோடை காலத்தில் காவிரி நீர் கிடைப்பதில் நிச்சயமற்ற நிலை உள்ளதால் விவசாயிகள் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். இதனை கருத்தில் கொண்டு எனது அரசு காரைக்கால் பகுதி விவசாயிகளுக்கு ஹெக்டேருக்கு ரூபாய் 1500 வீதம் கோடை உழவுக்கான நிதி உதவி வழங்க உத்தேசித்துள்ளது என்பதை மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் மூலம் ஆண்டுக்கு 1.13 கோடி செலவு ஏற்படும். தேசிய வேளாண் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் காரைக்காலில் உள்ள பண்டிட் ஜவஹர்லால் நேரு வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பழங்கள் மற்றும் காய்கறிகள் பதப்படுத்துவதற்கான ஒருங்கிணைந்த முன்னோடி மையம் மற்றும் விவசாய இயந்திரங்களுக்கான தனி பயன் வாடகை மையம் அமைக்கப்படும். செயல் விளக்கங்கள் மற்றும் கள பயணங்கள் மூலம் 8500 பயனாளிகளுக்கு விவசாயத்தில் திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்படும். பேரிடர் காலங்களில் விவசாயிகளுக்கு உதவும் பொருட்டு தற்போது பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா திட்டத்தின் கீழ் 20500 விவசாயிகள் பயன்பெறும் வகையில் பயிர் காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தில்
விவசாயிகள் செலுத்த வேண்டிய காப்பீட்டுத் தொகையை மாநில அரசே ஏற்று வருகிறது. இத்திட்டத்தினை விவசாயிகள் பயன்பெறும் வகையில் எளிதாக்க இணைய வழி பதிவு முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இயற்கை வேளாண்மை ஊக்குவிக்கும் வகையில் பாரம்பரிய விவசாய வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 200 ஹெக்டேர் பரப்பளவை உள்ளடக்கும் வகையில் 10 புதிய குழுக்களும், தேசிய இயற்கை வேளாண்மை இயக்கத்தின் கீழ் 100 ஹெக்டேர் பரப்பளவை உள்ளடக்கும் வகையில் 2 புதிய குழுக்களும் அமைக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் பருவகால பயிர்க்கடன்களை எளிதாக பெறுவதற்காக ஒருங்கிணைந்த கடன் இணையதள உள்கட்டமைப்பு அறிமுகப்படுத்தப்படும். வேளாண் துறையின் அனைத்து சேவைகளும் முழுமையாக இணைய வழியில் வழங்கப்பட்டு சேவைகளின் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்திய தர நிலைகள் பணியகம் வழங்கும் ISO ஊழல் தடுப்பு மேலாண்மை சான்றிதழை பெற்றுள்ளோம். இச்சான்றிதழை பெற்ற இந்தியாவின் ஒரே அரசு துறையாக இத்துறை பெருமையுடன் திகழ்கிறது என்பதை மாண்பு பேரவையில் மகிழ்ச்சியுடன் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 2026-27 ஆண்டில் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறைக்காக ரூபாய் 178.27 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலன். கால்நடை பராமரிப்பு என்பது கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்துவதிலும் விவசாயிகளுக்கு நிலையான வருவாய் ஈட்டித் தருவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. பால், முட்டை மற்றும் இறைச்சி போன்ற சமச்சீரான ஊட்டச்சத்துக்களை வழங்கும் கால்நடை வளர்ப்பிற்கு எனது அரசு முக்கியத்துவம் அளித்து உள்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் பல்வேறு நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகிறது. தரமான பால் உற்பத்தியை அதிகரிக்கவும், பால் கறப்பதில் உள்ள ஆள் பற்றாக்குறையை குறைக்கவும் ரூபாய் 75 லட்சம் மதிப்பீட்டில் 150 பயனாளிகளுக்கு நவீன பால் கறக்கும் இயந்திரங்கள் 100 விழுக்காடு மானியத்தில் வழங்கப்படும். மேலும் பால் கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினர் அல்லாத கால்நடை விவசாயிகளுக்கு 75 விழுக்காடு மானியத்தில் 3450 கறவை பசுக்களுக்கு மாட்டுத் தீவனம் மற்றும் 4000 கன்றுகளுக்கு கன்று தீவனம் வழங்கப்படும். கன்றுக்கு ரூபாய் 1500 வீதம் 4 முதல் 8 மாத வயதுடைய அனைத்து பெண் கன்றுகளுக்கு இலவச காப்பீடு வழங்கப்படும். கால்நடை ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் கால்நடை விவசாயிகளை ஊக்குவிக்கவும் பொருட்டு புதுச்சேரி ஆட்சி பரப்பு முழுவதும் மருத்துவ முகாம்கள் மற்றும் செல்ல பிராணிகள் கண்காட்சிகள் நடத்தப்படும். விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்கவும் இறைச்சி மற்றும் முட்டை உற்பத்தியை பெருக்கும் பொருட்டு கடக்நாத் மற்றும் சோனாலி போன்ற 48,000 நாட்டுக்கோழிகள், 2 18 வார வயதுடைய முட்டையிடும் கோழிகள், தீவனம் மற்றும் கூண்டு கொண்ட தொகுப்பு மற்றும் 3 8 வார வயதுடைய 25,000 வான் கோழிகள் வழங்கப்படும். புதுச்சேரி பிராந்தியத்தின் காட்டேரிக்குப்பம் மற்றும் ஆலங்குப்பம் பகுதியில் ஒரு சிறிய கால்நடை மருந்தகமும், காரைக்கால் பிராந்தியத்தின் வரிச்சிக்குடியில் ஒரு கால்நடை அபிவிருத்தி கிளை நிலையமும் கட்டப்படும். மேலும் இவ்வாட்சி பரப்பில் அமைந்துள்ள கால்நடை மருந்தகங்கள் புனரமைக்கப்படும். 2026-27 ஆண்டில் கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறைக்காக ரூபாய் 85.28 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கலை மற்றும் பண்பாடு. புதுச்சேரி ஆட்சி பரப்பு இந்திய பாரம்பரியமும் பிரெஞ்சு மரபும் இணைந்து தனித்துவமான கலாச்சார மையமாகும். இவ்வாட்சி பரப்பின் கலை மற்றும் பண்பாடு என்பது பாரம்பரியம் மற்றும் நவீனத்துடன் கொண்ட உயிரோட்டமான ஓவியமாகும். நமது மாநிலத்தின் கலாச்சார நிகழ்வுகளை மேம்படுத்த எனது அரசு தொடர்ந்து நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது என்பதை மாண்புமிகு உறுப்பினர்கள் நன்கு அறிவர். எனது அரசு அனைத்து அரசு கிளை நூலகங்களையும் நவீனப்படுத்தி அறிவுசார் மையங்களாக மேம்படுத்த திட்டமிட்டுள்ளது. பொதுமக்கள் அனைவருக்கும், குறிப்பாக கிராமப்புற மக்களுக்கு புத்தகங்கள் மற்றும் கல்வி வளங்கள் எளிதில் கிடைக்கும் வகையில் நடமாடும் நூலகங்கள் அறிமுகப்படுத்தப்படும். மேலும் பொதுமக்களிடம் வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கும் பொருட்டு தங்களது புத்தகங்களை அமைதியான சூழலில் படிப்பதற்காக சிறப்பு வாசிப்பு பகுதிகள் அமைக்கப்படும். இளைஞர்களின் வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்தவும் தேசிய அளவிலான போட்டித் தேர்வுகளில் பங்கேற்று வெற்றி பெறவும் சிறந்த வல்லுநரை கொண்டு பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படும். குழந்தைகளின் படைப்பாற்றல் மற்றும் கற்றல் திறனை ஊக்குவிக்கும் பொருட்டு கல்விசார் திரைப்பட காட்சிகள் நடத்தப்படும். மேலும் கலாச்சார மற்றும் கல்வி நிகழ்வுகளை நடத்துவதற்காக காமராஜர் மணிமண்டபத்தில் அமைந்துள்ள நவீன திறந்தவெளி அரங்கம் பயன்படுத்தப்படும். புதுச்சேரியின் வரலாறு மற்றும் தலைவர்களின் பங்களிப்புகளை எடுத்துரைக்கும் விதமாக கிராமப்புறங்களில் கண்காட்சிகள் நடத்தப்படும்.
தமிழ் பண்பாடு, இலக்கியம் மற்றும் உலகளாவிய தமிழ் அறிஞர்களின் ஆய்வுகளை கொண்டாடும் வகையில் உலக தமிழ் மாநாடு புதுச்சேரியில் நடத்தப்படும் என்பதை ஏற்கனவே கூறியிருந்தோம். இதற்கான ஆயத்த பணிகள் நடைபெற்று வருகிறது. மேலும் தமிழ் சொற்பியல் துறையில் மேம்பட்ட ஆய்வுகளை ஊக்குவிப்பதற்கு தமிழ் மொழியின் மொழியியல் பாரம்பரியத்தை பாதுகாத்து வளர்ப்பதற்கும் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் தமிழ் சொற்பியல் ஆய்விற்கான தமிழ் இருக்கை நிறுவப்படும். வரலாற்று மற்றும் நிர்வாக ஆவணங்களை பாதுகாக்கவும் மற்றும் வருங்கால சந்தையினர் எளிதில் அறிந்து கொள்ளும் வகையில் அவற்றை டிஜிட்டல் மயமாக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படும். பாரதியார் பல்கலைக்கழகத்தில் புதிய பாடப்பிரிவுகள் அறிமுகப்படுத்தப்படும். மாணவர்களின் கல்வி மற்றும் பண்பாட்டு அனுபவத்தை விரிவுபடுத்தும் வகையில் மாணவர் பரிமாற்று திட்டம் தொடங்கப்படும். மேலும் இக்கல்வி நிறுவனத்தை மேம்படுத்த தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். 2026-27 ஆண்டில் கலை மற்றும் பண்பாட்டுத்துறைக்காக ரூபாய் 40.9 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலன். எனது அரசு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் சமூகங்களின் நலனில் கவனம் செலுத்தி வருகிறது. நாட்டின் சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தில் இவர்களின் பங்களிப்பை உணர்ந்து சமமான வாய்ப்புகளை உறுதி செய்வது அவசியமாக கருதப்படுகிறது. எனது அரசு பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மையின மாணவர்கள் தேசிய அளவில் முன்னணி கல்வி நிறுவனங்களில் கல்வி கற்பதை உறுதி செய்யும் பொருட்டு அரசு பள்ளிகளில் நீட் மற்றும் ஜெய் போன்ற போட்டித் தேர்வுகளுக்காக பயிற்சி வகுப்புகள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் குடிமைப் பணி, வங்கிப் பணி மற்றும் பணியாளர் தேர்வு ஆணையம் நடத்தும் போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கும் வகையில் பயிற்சி வழங்கப்படும். இதன் மூலம் அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் அதிக பிரதிநிதித்துவம் கிடைப்பதை உறுதி செய்யப்படும். சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த கைவினை கலைஞர்களுக்காக அவர்களின் இயல்பான திறமைகளை மேம்படுத்தும் வகையில் ஒருங்கிணைந்த திறன் மேம்பாட்டு மற்றும் தொழில் முனைவோர் பயிற்சி திட்டங்கள் செயல்படுத்தப்படும். மேலும் சிறுபான்மை பெண்களின் தன்னம்பிக்கை ஊக்குவிக்கும் வகையில் சிறு தொழில்கள், குடிசை தொழில்கள் மற்றும் பாரம்பரிய கைவினை பொருட்களுக்கான பயிற்சிகள் வழங்கப்படும். சிறுபான்மையினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும். மேலும் சிறுபான்மை கல்வி நிறுவனங்களின் உள்கட்டமைப்பை வசதிகளை மேம்படுத்துவதற்காகவும் தேவையான ஆதரவு வழங்கப்படும். சிறுபான்மையினரின் உரிமைகள் மற்றும் நலன்களை பாதுகாப்பதற்கும் புதுச்சேரியின் தனி சிறப்பான மத நல்லிணக்கத்தை நிலைநிறுத்துவதற்கும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். 2026-27 ஆண்டில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறைக்காக ரூபாய் 16.22 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. குடிபொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவரங்கள். பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதில் பொது விநியோக திட்டம் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆதார் எண்ணை பயன்படுத்தி டிஜிட்டல் முறையில் குடும்ப அட்டைதாரர்களின் விவரங்கள் தற்பொழுது துல்லியமாக சரிபார்க்கப்படுகின்றன. இதன் மூலம் நலத்திட்ட பயன்கள் உரியவர்களுக்கு சென்றடைவது உறுதி செய்யப்படும். பொதுமக்களின் வசதிக்காக குடும்ப அட்டை தொடர்பான பல்வேறு சேவைகள் பொது சேவை மையங்கள் மூலம் இணைய வழியில் வழங்கப்பட்டு வருகின்றன. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் முன்னுரிமை பெற்ற குடும்பங்கள் மற்றும் அந்தியோதனா அன்ன யோஜனா குடும்ப உணவு பங்கீட்டு அட்டைதாரர்களுக்கு பிரதம மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் அரிசிக்கு பதில் பணம் கணக்கிடப்பட்டு நேரடி பண பரிமாற்ற முறையில் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. ஆதார் குடும்ப அட்டை மற்றும் வங்கிகளுக்கு இடையிலான தரவு பொருத்தமின்மையால் இதில் சிரமங்கள் எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. எனவே உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகம் பண பரிமாற்றத்திற்கு பதிலாக மத்திய வங்கி டிஜிட்டல் நாணயத்தை பயன்படுத்தும் முறையை புதுச்சேரி ஆட்சி பரப்பில் நடைமுறைப்படுத்த உத்தேசித்துள்ளது. இதன் மூலம் பயனாளிகள் தங்களுக்குரிய ஒதுக்கீட்டின்படி உணவு தானியங்களை அங்கீகரிக்கப்பட்ட மளிகை கடைகளில் வாங்குவதற்கு மட்டுமே பயன்படுத்தப்படுவது உறுதி செய்யப்படும். முதல் கட்டமாக 1,02,470 குடும்ப உணவு பங்கீட்டு அட்டைகளின் கீழ் உள்ள 3,49,960 பயனாளிகள் பயன்பெறுவர். புதுச்சேரி ஆட்சி பரப்பில் உள்ள மக்களின் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பு உறுதி செய்யும் பொருட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு தற்போது வழங்கப்படும் அரிசியின் அளவை மாற்றி அமைத்து அரிசியுடன் கோதுமை மாவு, தோரம்பருப்பு, கேழ்வரகு மாவு, சர்க்கரை மற்றும் நெய்
உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களை தொகுப்பாக வழங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது என்பதை பேரவையில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 2026-27 ஆண்டில் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறைக்காக ரூபாய் 461.51 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கூட்டுறவு விவசாயிகள், நெசவாளர்கள் மற்றும் நுகர்வோர்களுக்கு ஆதரவளிப்பது கூட்டுறவு இயக்கம் முக்கிய பங்கு வகிக்கிறது. கூட்டுறவு நிறுவனங்களை வலுப்படுத்தி ஆட்சி பரப்பின் சமூக பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் பங்களிப்பை உறுதி செய்வதில் எனது அரசு உறுதி பூண்டுள்ளது என்பதை மாண்புமிகு உறுப்பினர்கள் அறிவர். தேசிய பால்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பான்லே நிறுவனத்தில் முழுமையான தானியங்கி வசதி கொண்ட தினமும் 2 லட்சம் லிட்டர் பாலை சுத்திகரித்து பேக்கிங் செய்யும் திறன் கொண்ட பால் பண்ணை அமைக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. பால் கொள்முதலை அதிகரிக்க கிராமப்புற அளவில் பால் கூட்டுறவு சங்கங்கள் நிறுவ உத்தேசிக்கப்பட்டுள்ளது. பான்லே நிறுவனத்தின் அனைத்து பால் விற்பனை நிலையங்களையும் பொதுமக்கள் வசதிக்கு ஏற்ப நவீனமயமாக்கப்படும். புதுச்சேரி அரசு கூட்டுறவு நிறுவனமான பான்லே மூலம் கொள்முதல் செய்யப்படும் பாலின் விலையினை பாலின் தரத்தின் அடிப்படையில் உயர்த்தி அதிகபட்சமாக லிட்டருக்கு ரூபாய் 41 வரை ஊக்கத்தொகை உட்பட வழங்கப்படும். புதுச்சேரி நியாய விலை கடைகள் மூலம் துவரம்பருப்பு, உளுந்து, சமையல் எண்ணெய், சர்க்கரை போன்ற பிற அத்தியாவசிய பொருட்கள் அடக்க விலையில் விற்பனை செய்ய உத்தேசிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரியின் முக்கிய 10 இடங்களில் சிறிய அடக்க விலை கடைகள் அமைக்கப்படும். புதுச்சேரி மாநில கூட்டுறவு வங்கியில் RTGS மற்றும் நெட் வசதிகள் அறிமுகப்படுத்தப்படும். 1000 விவசாயிகளுக்கு கிசான் கடன் அட்டை வழங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. மேலும் நெட்டப்பாக்கம் மற்றும் சுல்தான்பேட்டையில் வங்கியின் புதிய கிளைகள் தொடங்கப்படும். புதுச்சேரி மாநில கூட்டுறவு வீட்டு வசதி இணையம் முத்துப்பிள்ளை பாளையத்தில் ரூபாய் 75 கோடி மதிப்பீட்டில் 75 குடியிருப்புகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தை கட்ட திட்டமிட்டுள்ளது. 2026-27 ஆண்டில் கூட்டுறவுத்துறைக்காக ரூபாய் 62.91 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல் புதுச்சேரி ஒன்றிய பிரதேசத்தில் சமூக மற்றும் பொருளாதார குறியீடுகளை உருவாக்குவதிலும் வளர்ச்சி திட்டங்களுக்கு தேவையான புள்ளி விவரங்களை வழங்குவதிலும் பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல் துறை முக்கிய பங்காற்றி வருகிறது என்பதை மாண்புமிகு உறுப்பினர் நன்கு அறிவர். இத்துறையை மேலும் வலுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தேசிய மாதிரி கணக்கெடுப்பின் கீழ் உள்நாட்டு சுற்றுலா செலவு கணக்கெடுப்பு மற்றும் இடப்பெயர்வு கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது. விவசாய புள்ளியியல் தரவுகளின் துல்லியத்தை உறுதிப்படுத்தும் வகையில் காரிப் மற்றும் ராபி பருவங்களில் பரப்பளவு கணக்கெடுப்பு மற்றும் பயிர் சோதனைகள் மேற்கொள்ளப்படும். 2026-27 ஆண்டில் பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல் துறைக்காக ரூபாய் 6.08 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மின்துறை புதுச்சேரி ஆட்சி பரப்பின் பொருளாதார வளர்ச்சி, தொழில் முன்னேற்றம் மற்றும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு பாதுகாப்பான மற்றும் தரமான மின்சார விநியோகம் இன்றியமையாததாகும். தடையற்ற மின்சார விநியோகத்தை உறுதி செய்வதற்கும் மின் உள்கட்டமைப்புகளை வலுப்படுத்துவதற்கும் எனது அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என்பதை மாண்புமிகு உறுப்பினர்கள் நன்கு அறிவர். லாசுப்பேட்டை பகுதியில் ரூபாய் 78.80 கோடி மதிப்பீட்டில் 50 மெகாவோல்ட் ஆம்பியர் திறன் கொண்ட புதிய 110/22 கிலோவாட் துணை மின் நிலையம் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. இதேபோல் ரூபாய் 92.26 கோடி மதிப்பீட்டில் தவளக்குப்பத்தில் துணை மின் நிலையம் அமைப்பதற்கான ஒப்பந்த புள்ளி இறுதி செய்யப்பட்டுள்ளன. மேலும் திருபுவனையில் தற்போது உள்ள துணை மின் நிலையத்திற்கு பதிலாக ரூபாய் 60 கோடி மதிப்பீட்டில் புதிய 110/22 கிலோவோல்ட் துணை மின் நிலையம் அமைக்கப்பட உள்ளது. அதிகரித்து வரும் மின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் தொண்டமானத்தம் துணை மின் நிலையத்தில் ரூபாய் 26.14 கோடி செலவில் கூடுதலாக 100 மெகாவோல்ட் ஆம்பியர் திறன் கொண்ட மின் மாற்றி நிறுவப்பட்டு வருகிறது. மேலும் போர்க்காடு, தேத்தாம்பாக்கம் மற்றும் காலாப்பட்டு துணை மின் நிலையங்களில் உள்ள மின் மாற்றிகளின் திறனை ரூபாய் 17.70 கோடி செலவில் மேம்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் மின்சாரத்தின் தரம் மற்றும் நம்பகத்தன்மை மேலும் உயர்த்தப்படும். மின் ஆற்றலை சேமித்து தேவைப்படும் போது அதை விநியோகிக்க ரூபாய் 150 கோடி மதிப்பீட்டில் 50 மெகாவாட் திறனுடைய
மின்கல சேமிப்பு அமைப்பை நிறுவ உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 துணை மின் நிலையங்களில் தலா 5 மெகாவாட் திறன்மிக்க மின்கல சேமிப்பு அமைப்பு நிறுவப்படும். தெலுங்கானாவில் அமைய உள்ள தேசிய அனல் மின் நிலையத்தில் 2ஆம் கட்ட மின் உற்பத்தி நிலையத்திலிருந்து 50 மெகாவாட் மின்சாரம் கொள்முதல் செய்ய உத்தேசிக்கப்பட்டுள்ளது. 2026-27ஆம் ஆண்டில் மின்துறைக்காக ரூபாய் 2,840.60 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தீயணைப்பு அவசர நிலைகள் மற்றும் பேரிடர் காலங்களில் உயிர் மற்றும் உடைமைகளை பாதுகாப்பதில் தீயணைப்புத்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. இவ்வாட்சி பரப்பு முழுவதும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணியை வலுப்படுத்தும் வகையில் உள்கட்டமைப்புகள், உபகரணங்கள் மற்றும் அவசரகால பதிலளிப்பு அமைப்புகளை நவீனப்படுத்த இந்த அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என்பதை மாண்புமிகு உறுப்பினர் நன்கு அறிவர். புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பகுதிகளில் அவசரகால மீட்புத் திறனை மேம்படுத்தும் வகையில் மேம்பட்ட தீயணைப்பு வாகனங்கள், சிறிய தீயணைப்பு வாகனங்கள், விரைவு அவசரகால பதிலளிப்பு வாகனங்கள் மற்றும் பிற சிறப்பு மீட்பு வாகனங்களை நடப்பு நிதியாண்டில் கொள்முதல் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மேலும் தீயணைப்பு நிலையங்களுக்காக தனிநபர் பாதுகாப்பு உபகரணங்கள், மேம்பட்ட சுவாச கருவிகள், பேரிடர் மேலாண்மை கருவிகள், மீட்பு படகுகள் மற்றும் கம்பியில்லா தகவல் தொடர்பு சாதனங்கள் உள்ளிட்ட நவீன தீயணைப்பு மற்றும் உயிர்காக்கும் உபகரணங்கள் கொள்முதல் செய்யப்படும். இதன் மூலம் மீட்பு பணிகள் மேலும் வலுப்படுத்தப்படும். இதற்காக நடப்பு நிதியாண்டில் ரூபாய் 10 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தீயணைப்பு துறையின் உள்கட்டமைப்புக்கான மேலும் வலுப்படுத்தும் வகையில் புதுச்சேரி தன்வந்திரி நகரில் கோட்ட தீயணைப்பு அதிகாரி அலுவலக கட்டுமான பணிகள் நிறைவு செய்யப்படும். மேலும் புதிதாக நியமிக்கப்பட்ட பெண் தீயணைப்பு பணியாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் பல்வேறு தீயணைப்பு நிலையங்களில் பெண்களுக்கான தங்குமிடங்கள் மற்றும் இதர உள்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்படும். 2026-27ஆம் ஆண்டு தீயணைப்பு துறைக்காக ரூபாய் 44.50 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மீன்வளம் மற்றும் மீனவ நலம். புதுச்சேரி ஆட்சி பரப்பின் பொருளாதார வளர்ச்சிக்கும் கடலோர மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்கும் மீன்வளம் முக்கிய பங்காற்றி வருகிறது. எனது அரசு மீனவ குடும்பங்களின் சமூக பொருளாதார நலனை மேம்படுத்துவதற்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது என்பதை மாண்புமிகு உறுப்பினர் நன்கு அறிவர். நடப்பு நிதியாண்டில் புதிதாக 1000 மீனவ சமுதாயத்தைச் சேர்ந்த முதியோர்களுக்கு முதியோர் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மத்திய அரசின் பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மீன்வள கூட்டுறவு சங்கங்களில் பதிவு செய்துள்ள வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள பாரம்பரிய மீனவர்களுக்கு வாழ்வாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து ஆதரவிற்காக ரூபாய் 3000 மத்திய அரசு பங்காக வழங்கப்பட்டு வருகிறது. மத்திய அரசின் இத்திட்டம் செயல்பாட்டில் இருக்கும் வரை மாநில அரசின் நிதியை கொண்டு இத்திட்டம் அனைத்து மீனவர்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் 1.60 கோடி மதிப்புடைய ஆழ்கடல் மீன்பிடி படகுகள் வாங்குவதற்கு பெண் மீனவ பயனாளிகளுக்கு 30 விழுக்காடு மானியமும், ஆண் மீனவ பயனாளிகளுக்கு 50 விழுக்காடு மானியமும் வழங்கப்படும். மேலும் இத்திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட ஆழ்கடல் மீன்பிடி படகுகளுக்கு ரூபாய் 40 லட்சம் மதிப்பிலான மீன்பிடி வலைகள் வாங்குவதற்கு 50 விழுக்காடு மானியம் வழங்கப்படும். ஆழ்கடல் மீன்பிடி தொழில் முனைவோர்கள் மற்றும் மீனவர்களுக்கு 1 கோடி செலவில் படகு கட்டும் தளம் அமைப்பதற்கு 50 விழுக்காடு மானியம் வழங்கப்படும். பதிவு செய்யப்பட்ட விசைப்படகு மற்றும் நாட்டு படகு உரிமையாளர்களுக்கு ரூபாய் 7500 மதிப்புடைய குளிரூட்டும் பெட்டிகள் இலவசமாக வழங்கப்படும். மேலும் புதிதாக மீன் வளர்ப்பு தொழிலில் ஈடுபடும் 60 புதிய மீன் வளர்ப்போருக்கு உள்ளீட்டு மானியம் வழங்கப்படும். 2026-27ஆம் ஆண்டில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறைக்காக ரூபாய் 178.80 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வனம் மற்றும் வனவிலங்கு. வனங்கள் மற்றும் வனவிலங்குகள் நமது இயற்கையின் அடையாளங்களாக மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழல் சமநிலை, பல்லுயிர் பெருக்கம் மற்றும் காலநிலை நிலைத்தன்மையை உறுதிப்படுத்தும் முக்கியமான இயற்கை வளங்களாகும். வருங்கால தலைமுறையினருக்கு வளமான இயற்கை சூழலை உருவாக்கி தருவது அரசின் முக்கிய புள்ளிகள் ஒன்றாகும். நமது ஆட்சி பரப்பின் பசுமை பரப்பளவு அதிகரிப்பதற்காக மணப்பட்டு, வனம் மற்றும் கடலோர பகுதியில்
55 ஹெக்டேர் பரப்பளவில் அலையாத்தி காடுகள் மற்றும் 21 ஹெக்டேர் பரப்பளவில் புதிய காடுகள் உருவாக்கப்படும். மேலும் அம்மா வனம், ஆன்மீக வனம் மற்றும் தாயின் பெயரில் ஒரு மரம் உள்ளிட்ட பல்வேறு காடு வளர்ப்பு திட்டங்களின் கீழ் சாலை ஓரம், ஏரிக்கரை மற்றும் பள்ளிகளில் 4.11 லட்சம் மரக்கன்றுகள் நடவு செய்யப்படும். மேலும் கடலோர பகுதிகளில் 2 லட்சம் பனை விதைகள் நடவு செய்யப்படும். மாணவர்களிடையே சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் 76 பள்ளிகளில் நாற்றங்கால் நிறுவப்படும். நாட்டில் முதன்முறையாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைத்து கடல் ஆமைகளை பாதுகாக்கும் முயற்சி மேற்கொள்ளப்படும். பொதுமக்கள் பார்வையிடும் வகையில் நாட்டுப்புற பறவை இனங்கள் இயற்கையான சூழலில் வளர்க்கப்படும். மேலும் பொலிவூர் நகர் திட்டத்தின் கட்டப்பட்ட சுற்றுச்சூழல் பூங்கா பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக விரைவில் திறக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 2026-27 ஆண்டில் வனம் மற்றும் வனவிலங்கு துறைக்காக ரூபாய் 18.65 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சுகாதாரம் மற்றும் குடும்ப நலம். மக்களின் ஆரோக்கியமே நிலையான வளர்ச்சிக்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் அடித்தளமாகும் என்பதை உணர்ந்து எனது அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்திற்கு மிக உயர்ந்த முன்னுரிமை அளித்து வருகிறது. ஒவ்வொரு குடிமகனுக்கும் சமமான மற்றும் தரமான மருத்துவ சேவைகளை வழங்குவதில் எனது அரசு உறுதி பூண்டுள்ளது. இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு நிறுவனத்தில் இருதயவியல் சேவைகள் வலுப்படுத்தும் பொருட்டு எக்மோ மற்றும் சுவாச கருவிகள் உட்பட நவீன உபகரணங்கள் கொள்முதல் செய்யப்படும். சிறுநீரக கற்களுக்கு அறுவை சிகிச்சை அல்லாத லேசர் சிகிச்சை மேற்கொள்வதற்கான கருவிகள் வாங்கப்படும். ஆயுஷ்மான் பாரத் சுகாதார உள்கட்டமைப்பு திட்டத்திற்கு புதுச்சேரி பகுதியில் 3 மற்றும் காரைக்கால் பகுதியில் ஒரு தீவிர சிகிச்சை பிரிவுகள் கிரிட்டிக்கல் கேர் யூனிட் கட்டப்பட்டு வருகின்றன. கண் சிகிச்சைக்காக 50 படுக்கைகள் கொண்ட கண் மருத்துவமனை அமைக்கப்பட உள்ளதை இந்த மாண்புமிகு பேரவையில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் தற்போது செயல்பட்டு வரும் கண் தான மையம் முழுமையான கண் வங்கியாக தரம் உயர்த்தப்படும். மேலும் கண் சிகிச்சைக்கு தேவையான நவீன உபகரணங்கள் கொள்முதல் செய்யப்படும். கரிக்கலாம்பாக்கம் திருநள்ளார் சமுதாய நல மையம் மற்றும் காட்டேரிக்குப்பம் ஆரம்ப சுகாதார மையத்திற்கு இயன்முறை மருத்துவ உபகரணங்கள் வாங்கப்படும். மணாடிப்பட்டு சமுதாய நல மையத்தில் ரூபாய் 25 லட்சம் மதிப்பிலான 50 MA திறனுடைய டிஜிட்டல் கதிரியக்கவியல் நிறுவப்படும். ஏனாம் அரசு பொது மருத்துவமனையில் CT ஸ்கேன் அமைக்கப்படும். பிரதம மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டத்தின் கீழ் வறுமை கோட்டிற்கு கீழே மற்றும் 70 வயதிற்கு மேற்பட்ட முதியோர்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 5 லட்சம் வரை இலவச மருத்துவ காப்பீட்டு வழங்கப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் ஆஷா பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் அங்கன்வாடி உதவியாளர்களின் குடும்பங்களுக்கும் மருத்துவ காப்பீட்டு விரிவுபடுத்தப்படும். புதுச்சேரி மகாத்மா காந்தி முதுநிலை பல் மருத்துவக் கல்லூரியில் தற்பொழுது 7 சிறப்பு பிரிவுகளில் முதுகலை பல் அறுவை சிகிச்சை பட்டப்படிப்பு உள்ளது. நடப்பு நிதியாண்டு முதல் பல் மற்றும் முகத்தாடை சீரமைப்பு மற்றும் பொது சுகாதார பல் மருத்துவ பிரிவுகளில் முதுகலை பல் அறுவை சிகிச்சை படிப்புகளை தொடங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து பல் மருத்துவ சிறப்பு பிரிவுகளிலும் முதுநிலை பல் மருத்துவ படிப்புகளை இக்கல்லூரி வழங்கும். ஏனாமில் 50 படுக்கைகள் கொண்ட ஆயுஷ் மருத்துவமனையின் கட்டுமான பணிகள் இறுதி கட்டத்தை அடைந்துள்ளது. காரைக்காலில் 30 படுக்கை வசதி கொண்ட ஆயுஷ் மருத்துவமனை கட்டுமான பணிகளும் நடைபெற்று வருகின்றன. மாகே ராஜீவ்காந்தி ஆயுர்வேதா மருத்துவக் கல்லூரியில் பஞ்சகர்மா மற்றும் இயன்முறை மருத்துவ பிரிவு விரைவில் தொடங்கப்படும். மேலும் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் யோகா மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 2026-27 ஆண்டில் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறைக்காக ரூபாய் 1114.59 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வி சமூக பொருளாதார மேம்பாட்டினை உறுதி செய்து வாழ்க்கையில் வெற்றி பெற உயர்கல்வி கற்பது மிகவும் இன்றியமையாததாகும். நமது மாநிலத்தில் அனைவருக்கும் சமமான வாய்ப்புடன் குறைந்த செலவில் தரமான உயர்கல்வியினை தொடர்ந்து வழங்கிட எனது அரசு முக்கியத்துவம் அளித்து வருகிறது.
உயர்கல்வி அனைவருக்கும் எளிதாக கிடைக்க வேண்டும் என்ற நோக்கிலும் மாணவர்களுக்கு போக்குவரத்து செலவால் ஏற்படும் நிதிச்சுமை குறைக்கவும் எனது அரசு புதுச்சேரி பிராந்தியத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் உயர்கல்வி நிறுவனங்களில் பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் இலவச போக்குவரத்து வசதி ஏற்படுத்தப்படும் என்பதை மாண்புமிகு பேரவையில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பெருந்தலைவர் காமராஜர் நிதி உதவி திட்டத்தின் மூலம் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. 2025-26 ஆண்டில் மருத்துவம், பொறியியல் மற்றும் செவிலியர் பயிற்சி படிப்புகளில் பயிலும் 4903 மாணவர்களுக்கு ரூபாய் 26.14 கோடி உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் இத்திட்டத்திற்காக ரூபாய் 37 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 2026-27 ஆண்டில் உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்விக்காக ரூபாய் 340.97 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்து சமய நிறுவனங்கள் மற்றும் வகுப்பு வாரியம் இந்து சமய அறநிலைத்துறையில் கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்களின் நிர்வாகத்தை வெளிப்படையாகவும் திறன் மிக்கதாகவும் மேற்கொள்ளும் வகையில் கைபேசி, செயலி மற்றும் புவியியல் தகவல் அமைப்பு உள்ளிட்ட வசதியுடன் கூடிய ஒருங்கிணைந்த கோயில் மேலாண்மை அமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் கீழ் 243 கோயில்களின் அடிப்படை விவரங்கள் மின்னணு மயமாக்கப்பட்டுள்ளது. கோயில்களின் புதுப்பித்தல் மற்றும் சிறப்பு பழுதுபார்ப்பு பணிகளுக்காக ரூபாய் 11.50 கோடி மானிய உதவி வழங்க எனது அரசு திட்டமிட்டுள்ளது. இதில் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்களுக்கு ரூபாய் 10.50 கோடியும், துறையின் கட்டுப்பாட்டில் இல்லாத கோயில்களுக்கு ரூபாய் 1 கோடியும் வழங்கப்படும். மேலும் கோயில்களில் ஒரு கால பூஜை நடத்துவதற்காக ரூபாய் 75 லட்சம் நிதி உதவி வழங்கப்படும். ஏனாம் பகுதியில் கோதாவரி ஆறு வங்காள விரிகுடாவுடன் சங்கமிக்கும் புண்ணிய இடத்தில் 2027 ஆண்டு ஜூன் 26 முதல் ஜூலை 7 வரை நடைபெறவுள்ள புனிதமான கோதாவரி புஷ்கருளு விழாவிற்கு, அதாவது கும்பமேளம், நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் மற்றும் யாத்திரைகள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு ஏனாமில் கோதாவரி ஆற்றின் படித்துறைகளை மேம்படுத்துதல் மற்றும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தவும் பணிகளை மேற்கொள்ள 2026-27 ஆண்டில் ரூபாய் 10 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது என்பதை மாண்புமிகு பேரவைக்கு நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவிற்கு மத்திய அரசையும் அணுகி தேவையான நிதி கோரப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரி வக்ஃப் வாரியம் மூலம் சுமார் 75 மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் நோக்கில் அவ்வாரியத்திற்கு ரூபாய் 21 லட்சம் நிதியுதவி வழங்கப்படும். 2026-27 ஆண்டில் இந்து சமய நிறுவனங்கள் மற்றும் வக்ஃப் துறைக்காக ரூபாய் 24.16 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தொழில்கள் மற்றும் வணிகம் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதிலும் தொழில் முனைவோரை ஊக்குவிப்பதிலும் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்துவதிலும் தொழில் வளர்ச்சி முக்கிய பங்கு வகிக்கிறது. முதலீட்டாளர்களுக்கு உகந்த சூழலை உருவாக்குவதிலும் நமது ஆட்சி பரப்பில் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களை வலுப்படுத்துவதிலும் எனது அரசு உறுதி பூண்டுள்ளது என்பதை மாண்புமிகு உறுப்பினர்கள் நன்கு அறிவர். புதிய முதலீடுகளை ஈர்ப்பதற்கும் ஏற்கனவே இயங்கி வரும் தொழில்களுக்கு ஆதரவளிப்பதற்கும் தொழில் கொள்கையின் கீழ் பல்வேறு மானியங்கள் மற்றும் ஊக்கத்தொகைகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த ஆண்டில் தொழில் முனைவோர் ஊக்குவிப்பு மற்றும் தொழில்துறை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பெண்கள், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நடத்தும் நிறுவனங்கள் உட்பட சுமார் 40 தொழில் நிறுவனங்களுக்கு ரூபாய் 8.50 கோடி நிதியுதவி வழங்கப்படும். பிரதம மந்திரி குறு உணவு பதப்படுத்தும் நிறுவனங்களை முறைப்படுத்த திட்டத்தின் கீழ் குறு உணவு பதப்படுத்தும் நிறுவனங்களை நிறுவுவதற்கும் விரிவுபடுத்துவதற்கும் நிதியுதவி வழங்கப்பட்டு வருவதை இந்த மாண்புமிகு பேரவைக்கு நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் உணவு பதப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டுள்ள 562 சுய உதவி குழு உறுப்பினர்களுக்கு தொழில் முனைவோர் வளர்ச்சி மற்றும் எதிர்ப்பு கூட்டப்பட்ட உணவு மதிப்பு கூட்டப்பட்ட உணவு பதப்படுத்தலை ஊக்குவித்தல் வகையில் தொடக்க மூலதன உதவி வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தயாரிப்போம் மேட் இன் புதுச்சேரி என்ற அடையாளத்தை உருவாக்கி டிஜிட்டல் மற்றும் இணையவழி வணிகம்
வாயிலாக நமது உற்பத்தி பொருட்களுக்கு புதிய சந்தைகள் உருவாக்கப்படும். குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் MSME வளர்ச்சிக்காக வாங்குவோர் விற்பனையாளர்கள் சந்திப்புகள், விற்பனையாளர்கள் மேம்பாட்டு திட்டங்கள், திறன் மற்றும் டிஜிட்டல் மாற்றத்திற்கான பயிற்சிகள் வழங்கப்படும். மேலும் தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான தொழில்நுட்ப உதவி, நிதி மற்றும் சந்தை வாய்ப்புகள் கிடைக்க MSME சேவை மற்றும் வழிகாட்டுதல் மையம் மூலம் முழுமையான வழிகாட்டுதல் வழங்கப்படும். புதிய தொழில்கள், முதலீடுகள் மற்றும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் பொருட்டு காரைக்காலில் 213 ஏக்கர் பரப்பளவில் பல்துறை சிறப்பு பொருளாதார மண்டலம் மற்றும் புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் 21 ஏக்கரில் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப சேவைகளுக்கான சிறப்பு பொருளாதார மண்டலம் உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் புதுச்சேரி அரசு தனியார் கூட்டாண்மை கொள்கை 2026 மூலம் தனியார் முதலீடுக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. புதிய முதலீடுகளை ஈர்த்து தொழில் விரிவாக்கம், புதிய துறைகளின் வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பை ஊக்குவிக்கும் பொருட்டு எனது அரசு தற்பொழுது நடைமுறையில் உள்ள தொழில் கொள்கையை மாற்றி அமைத்து இன்றைய தேவைகளுக்கு ஏற்ப புதிய தொழில் கொள்கையை உருவாக்கி வருகிறது என்பதை மாண்புமிகு பேரவையில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் செயல்திறனை மேம்படுத்தும் திட்டத்தை எனது அரசு செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் 865 பயனாளிகளுக்கு ரூபாய் 10.62 கோடி நிதியுதவி வழங்கி ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இவ்வாட்சி பரப்பில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் போட்டித்திறன், உற்பத்தி திறன் மற்றும் வளர்ச்சியை வலுப்படுத்தும் வகையில் இத்திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். 2026-27 ஆண்டில் தொழில் மற்றும் வணிக துறைக்காக ரூபாய் 122.19 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தகவல் தொழில்நுட்பம் அரசின் செயல்பாடுகள் மேலும் திறமையானதாகவும் வெளிப்படையானதாகவும் மற்றும் மக்களின் மையப்படுத்தப்பட்டதாகவும் மாற்றுவதில் தகவல் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கிறது. அனைத்து துறைகளிலும் மின்னணு ஆளுமை திட்டங்களை விரிவுபடுத்தி டிஜிட்டல் உள்கட்டமைப்பை வலுப்படுத்துவதன் மூலம் அரசு சேவைகள் மக்களுக்கு விரைவாகவும் எளிதாகவும் சென்றடைய எனது அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது. அரசு துறைகளில் தேசிய தகவல் மையத்தின் மின்னணு அலுவலக முறை ஆஃபீஸ் படிப்படியாக செயல்படுத்தப்பட்டு பாரம்பரிய நடைமுறைகளை முழுமையான மின்னணு மற்றும் காகிதமில்லா நிர்வாக முறையாக மாற்றுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இத்திட்டம் அரசு உதவி பெறும் பொதுத்துறை நிறுவனங்கள், தன்னாட்சி அமைப்புகள் மற்றும் சங்கங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டு வருகிறது. அரசு ஊழியர்களின் மனிதவள மேலாண்மையை நவீனப்படுத்தவும், நிர்வாக செயல்திறனை மேம்படுத்தவும் மின்னணு மனிதவள மேலாண்மை அமைப்பு படிப்படியாக அனைத்து துறைகளிலும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இவ்வமைப்பு அரசு ஊழியர்களின் முழுமையான சேவையை பதிவுகளை ஒருங்கிணைந்த டிஜிட்டல் தளத்தில் பராமரித்து வெளிப்படையான மனிதவள நிர்வாகத்தை உறுதி செய்கிறது. முதற்கட்டமாக சுமார் 18,000 அரசு ஊழியர்களுக்கான பதிவுகள் உருவாக்கப்பட்டதுடன் அரசின் மின்னஞ்சல் முகவரிகளும் வழங்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி ஆட்சி பரப்பில் இணைய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேலும் மேம்படுத்தும் வகையில் இந்திய கணினி அவசரநிலை பதிலளிப்பு அமைப்பின் வழிகாட்டுதலின்படி தகவல் தொழில்நுட்ப இயக்குநரகத்தில் பிரத்யேக இணைய பாதுகாப்பு பிரிவு நிறுவப்படும். இளைஞர்களின் வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்தும் நோக்கில் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப சேவை நிறுவனங்களில் 150 மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் 10,000 உதவித்தொகையுடன் 12 மாத காலத்திற்கு டிஜிட்டல் பயிற்சி பணி வாய்ப்பு வழங்கப்படும். 2026-27 ஆண்டில் தகவல் தொழில்நுட்பத்துறைக்காக ரூபாய் 15.42 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாப்பதிலும் அவரின் சமூக மற்றும் பொருளாதார நலனை மேம்படுத்துவதும் எனது அரசு தனி கவனம் செலுத்தி வருகிறது. தொழிலாளர் சட்டங்களை திறம்பட செயல்படுத்தி நியாயமான ஊதியம், பாதுகாப்பான பணிச்சூழல்
மற்றும் சுகாதாரத்தை உறுதி செய்வதுடன் சுகாதாரத்துடன் அமைப்பு மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் நலன்களையும் பாதுகாத்து வருகிறது. தொழில் செய்வதை எளிதாக்குவதற்கும் வெளிப்படையான நிர்வாகத்தை ஊக்குவிப்பதற்கும் பதிவு உரிமம் வழங்குதல் மற்றும் புதுப்பித்தல் உள்ளிட்ட பல்வேறு தொழிலாளர் துறை சேவைகள் இணைய வழியில் வழங்கப்படும். மேலும் தொழிலாளர் துறையால் வழங்கப்படும் உரிமங்கள் மற்றும் பதிவு சான்றிதழ்கள் பாதுகாப்பான மற்றும் காகிதமற்ற சேவைகளை வழங்கும் வகையில் டிஜிட்டலாக தளத்துடன் ஒருங்கிணைக்கப்படும். புதுச்சேரி ஆட்சி பரப்பு முழுவதும் தொழில்துறை சார்ந்த திறன் தேவைகளை கண்டறிந்து உருவாகி வரும் வேலைவாய்ப்புகளுக்கு ஏற்ப திறன் மேம்பாட்டு திட்டங்களை வடிவமைக்கும் நோக்கில் திறன் இடைவெளி ஆய்வு மேற்கொள்ள எனது அரசு திட்டமிட்டுள்ளது. வேலைவாய்ப்பை அதிகரிக்க வேலைவாய்ப்பு முகாம்கள் தொடர்ந்து நடத்தப்படும். காரைக்கால் பிராந்தியத்தில் கலை மற்றும் பண்பாட்டுத்துறையின் கீழ் இயங்கும் நூலகம் ஒன்றை கல்வி மையமாக மாற்ற உத்தேசிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தினக்கூலி அடிப்படையில் பணிபுரியும் கட்டுமான தொழிலாளர்கள் ஒன்று கூடி வேலை தேடுபவர்களையும் வேலை அளிப்பவர்களையும் டிஜிட்டல் முறையில் இணைப்பதற்கு ஒரு பொதுவான மையம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. 2026-27 ஆண்டில் தொழிலாளர் துறைக்கு ரூபாய் 48.18 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உள்ளாட்சி நகர்ப்புற மற்றும் ஊரக பகுதிகளின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதில் உள்ளாட்சி நிர்வாகம் முக்கிய பங்கு அளிக்கிறது. உள்ளாட்சி அமைப்புகளை வலுப்படுத்தி தரமான அடிப்படை வசதிகள் அனைவருக்கும் எளிய முறையில் வழங்க எனது அரசு உறுதி பூண்டுள்ளது. உள்ளாட்சி நிர்வாகத்தை பொதுமக்கள் பங்களிப்புடன் வலுப்படுத்தும் நோக்கில் முதலமைச்சர் உள்ளாட்சி வளர்ச்சி பாதை திட்டம் என்ற சிறப்பு திட்டத்தை அறிமுகம் செய்ய உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் மக்களின் அன்றாட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான சாலைகள், மழைநீர் வடிகால்கள், பூங்காக்கள், விளையாட்டு மைதானங்கள், பொது கழிப்பிடங்கள், மயானங்கள், சந்தைகள், நீர்நிலைகள், தெரு விளக்குகள் உள்ளிட்ட பல்வேறு உள்கட்டமைப்புகளை மேம்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்படும். பொதுமக்களின் கோரிக்கைகள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளின் பரிந்துரையின் அடிப்படையில் ரூபாய் 1131 கோடி மதிப்பீட்டில் 2282 பணிகள் உள்ளடக்கிய விரிவான 5 ஆண்டு திட்டம் முதல் முறையாக தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த உள்கட்டமைப்பு பணிகள் படிப்படியாக தொகுதி வாரியாக செயல்படுத்தப்படும். திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் குருமாம்பேட்டையில் உள்ள வளம் மீட்பு பூங்கா ரூபாய் 18.20 கோடி செலவில் மேம்படுத்தப்படும். மேலும் அனைத்து கிராமங்களிலும் ஆழ்துளை குழாய் மூலமாக குடிநீர் வழங்கும் நிலையை கணக்கீடு செய்து மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் மூலமாக தரமான குடிநீர் வழங்கப்படும். பிரதம மந்திரி சுயநிதி திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் நிதி உதவியுடன் தனி சிறப்புமிக்க தெருவோர உணவு மையம் அமைக்கப்பட உள்ளதை நான் இந்த மாண்புமிகு பேரவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இத்திட்டத்தின் மூலம் தெருவோர வியாபாரிகளின் வாழ்வாதாரம் மேம்படுத்துவதுடன் சுகாதாரமான மற்றும் ஒழுங்குபடுத்தப்பட்ட உணவு விற்பனை வசதிகள் நமது மாநிலத்தின் சுற்றுலா வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். மத்திய அரசின் புதுப்பிக்கப்பட்ட ராஷ்டிரிய கிராம் ஸ்வராஜ் அபியான் திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு மின்னணு ஆளுமை மூலம் உள்ளாட்சி அமைப்புகளின் திறன் மேலும் வலுப்படுத்தப்படும். 2026-27 ஆண்டில் உள்ளாட்சித்துறைக்காக ரூபாய் 388.09 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. காவல் சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்தி பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளித்து அமைதியான சூழலை உறுதி செய்வதில் எனது அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருகிறது. காவல்துறையை நவீனமயமாக்கும் நோக்கில் உள்கட்டமைப்பு மேம்பாடு, நவீன உபகரணங்கள் கொள்முதல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப பயன்பாடுகள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. புதுச்சேரி காவல்துறையின் சிறப்பான சேவையை பாராட்டி பெருமைக்குரிய குடியரசுத் தலைவரின் காவல் கொடி பிரசிடென்ட்ஸ் போலீஸ் கலர் நமது புதுச்சேரி காவல்துறைக்கு வழங்கப்பட்டுள்ளது என்பதை இந்த மாண்புமிகு பேரவைக்கு நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் 2வது இந்திய
ரிசர்வ் பட்டாலியன் IRBN அமைக்க மத்திய உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதற்காக மத்திய அரசு ரூபாய் 80 கோடி நிதி உதவி வழங்க உள்ளது. மேலும் 1007 பணியிடங்கள் இதற்காக ஏற்படுத்தப்பட்டு விரைவில் நிரப்பப்படும். அதேபோல் 70 காவல் துணை ஆய்வாளர் பணியிடங்களும் 148 காவலர் பணியிடங்களும் வெற்றிகரமாக நிரப்பப்பட்டு உள்ளன. காவல் நிலையத்தின் உள்கட்டமைப்பை வலுப்படுத்தும் பொருட்டு ரூபாய் 28 கோடி மதிப்பீட்டில் நவீன வாகனங்கள், இணையவழி பாதுகாப்பு கருவிகள், தகவல் தொடர்பு சாதனங்கள், கணினிகள், ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகள், சிறை கைதிகளுக்கான வாகனங்கள் மற்றும் இரவு பார்வை தொலைநோக்கில் ஆகியவை நடப்பு நிதியாண்டில் கொள்முதல் செய்யப்படும். புதுச்சேரி பகுதியில் பெரிய கடை காவல் நிலையம், கரிக்கலாம்பாக்கம் புறக்காவல் நிலைய கட்டிடம் கட்டப்படும். மேலும் காவல்துறை தலைமையகம், ஆயுத கிடங்கு கட்டிடம் புதுப்பிக்கப்படும். காரைக்கால் பகுதியில் காவல் கண்காணிப்பாளர் குடியிருப்புகள், மாகே பகுதியில் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் மற்றும் குடியிருப்புகள், கடலோர காவல் நிலையம் ஆகியவை கட்டப்படுவதுடன் பல்வேறு பராமரிப்பு மற்றும் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும். 2026-27 ஆண்டில் காவல்துறைக்காக ரூபாய் 468.96 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. துறைமுகம் புதுச்சேரி பழைய துறைமுகத்தில் பயணியர் முனையம் அமைக்க விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும். துறைமுகத்தில் ஏற்கனவே உள்ள கிடங்கு ஒன்றை சீரமைத்து அதில் கப்பல் பயணிகளுக்கான வசதிகளை ஏற்படுத்தும் பணிகள் தொடங்கப்படும். மாநில அளவிலான கடல் வழி நீர்வழிகள் குறித்து விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படும். புதுச்சேரி துறைமுகத்திற்கு சொந்தமான மண்வாரி கப்பலை பராமரிப்பு பணிகள் செய்து துறைமுக கால்வாய் பகுதிகளை ஆழப்படுத்தும் பணிகள் ஈடுபடுத்தப்படும். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பிராந்தியங்களில் துறைமுகம் சார்ந்த தொழில் வளர்ச்சி, போக்குவரத்து மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளை மேம்படுத்தும் பொருட்டு மத்திய அரசின் துறைமுகங்கள், கப்பல் மற்றும் நீர்வழி போக்குவரத்து அமைச்சகத்தின் சாகர்மா 2.0 திட்டத்தின் கீழ் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பிராந்தியங்களில் துறைமுகம் சார்ந்த பல்வேறு வளர்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்படும். இதன் மூலம் துறைமுகங்களிலிருந்து பொருட்கள் மற்றும் சரக்குகள் செல்ல வேண்டிய இத்திட்டத்திற்கு எளிதாக சென்றடையும் வகையில் போக்குவரத்து இணைப்புகள் மேம்படுத்தப்படும். 2026-27 ஆண்டில் துறைமுகத்துறைக்காக ரூபாய் 11.52 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சிறைத்துறை சிறை கைதிகளுக்கான மருத்துவ மற்றும் சுகாதார வசதிகள் மேம்படுத்தப்படுவதுடன் மனநல மற்றும் உளவியல் ஆலோசனை சேவைகளும் வலுப்படுத்தப்படும். அவர்கள் விடுதலைக்கு பிறகு சமூகத்தில் மறுவாழ்வினை எளிதாக்கும் வகையில் தொழில் பயிற்சி, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், கல்வி மற்றும் எழுத்தறிவு திட்டங்கள், நடத்தை ஆலோசனை மற்றும் சீர்திருத்த நடவடிக்கைகள் விரிவுபடுத்தப்படும். சிறை நிர்வாகத்தை நவீனப்படுத்தும் வகையில் முழு உடல் ஸ்கேனர்கள் மற்றும் ஒருங்கிணைந்த கண்காணிப்பு அமைப்புகள் உள்ளிட்ட மேம்பட்ட பாதுகாப்பு உள்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்படும். இதற்காக ரூபாய் 4.80 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. காரைக்கால் மாவட்டத்தில் சுமார் ரூபாய் 80 கோடி மதிப்பீட்டு நவீன பாதுகாப்பு மற்றும் சீர்திருத்த வசதிகள் கூடிய நவீன மாவட்ட சிறைச்சாலை அமைக்கப்பட உள்ளது. 2026-27 ஆண்டில் சிறைத்துறைக்காக ரூபாய் 19.57 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பொதுப்பணி மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கும் பொருளாதார வளர்ச்சிக்கு வலுவான உள்கட்டமைப்பு உருவாக்குவதற்கும் பொதுப்பணித்துறை முக்கிய பங்காற்றி வருகிறது. நவீன கட்டுமான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தரமான உள்கட்டமைப்பு உருவாக்க எனது அரசு முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருகிறது என்பதை மாண்புமிகு உறுப்பினர் நன்கு அறிவர். ஆசிய வளர்ச்சி வங்கியின் நிதி உதவியுடன் புதுச்சேரி நகர்ப்புற பகுதிகளில் 100 விழுக்காடு பாதாள கழிவுநீர் வடிகால் திட்டத்தை எனது அரசு செயல்படுத்த தொடங்கியுள்ளதை மாண்புமிகு பேரவைக்கு நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது நகர்ப்புறத்தில் சுமார் 60 விழுக்காடு பகுதிகள் பாதாள கழிவுநீர் வடிகால் வலையமைப்பின் கீழ் உள்ளன. இவற்றின் உள்கட்டமைப்புகள் புனரமைக்கப்பட்டு நவீனமயமாக்கப்படும். மேலும் பாதாள கழிவுநீர் வடிகால் இல்லாத ஏனைய பகுதிகளுக்கும் இத்திட்டம் விரிவுபடுத்தப்படும். பிரெஞ்சு வளர்ச்சி முகமையின் நிதி உதவியுடன் புதுச்சேரி ஆட்சி பரப்பில் குடிநீர் வழங்கல் அமைப்பை நவீனமாக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் குடிநீர் உள்கட்டமைப்பை மேம்படுத்தும் வகையில்
பிருந்தாவனம் மற்றும் சித்தானசாமி நகர் பகுதியில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைத்தல், முதலியார்பேட்டை பகுதியில் குடிநீர் விநியோகத்தை மேம்படுத்தும் மற்றும் குடிநீர் குழாய்களை புனரமைத்தல், காலாப்பட்டு சுனாமி மறுவாழ்வு குடியிருப்பில் குடிநீர் விநியோகத்தை மீட்டமைத்தல், பிள்ளையார்குப்பம் மற்றும் சின்ன காலாப்பட்டு பகுதிகளில் ஒருங்கிணைந்த குடிநீர் விநியோக திட்டங்களை செயல்படுத்துதல் உள்ளிட்ட பணிகள் ரூபாய் 97.19 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் நகர்ப்புற மற்றும் கிராமப்புற பகுதியில் 1000க்கும் அதிகமான TDS அளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் அமைந்துள்ள இடங்களில் 50 சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் நிலையங்கள் நிறுவ திட்டமிடப்பட்டுள்ளது. இயற்கை பேரிடர்களால் ஏற்படும் கடல் அரிப்பை தடுக்கும் வகையில் பிள்ளையார்குப்பம் முதல் கடம்புசெட்டிக்குளம் வரையிலான கடற்கரை பகுதியில் கடலோர பாதுகாப்பு கட்டமைப்புகள் அமைத்தல் மற்றும் வில்லியனூர் பகுதியில் பாசன மற்றும் வடிகால் வாய்க்கால்களை மேம்படுத்த உள்ளிட்ட பணிகள் ரூபாய் 49 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் பாகூர் ஏரியின் உபரி நீர் கால்வாயை ஒட்டிய கரையில் தார் சாலை மற்றும் ஒரு வழி சாலை அமைக்கும் பணிகள் ரூபாய் 10.8 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு நிறைவடையும் நிலையில் உள்ளன. மேலும் பெண்ணையாறு, சங்கராபரணி மற்றும் இதர ஆறுகளின் நீரை பயன்படுத்தி புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதுடன் நிலத்தடி நீர்மட்டத்தை மேம்படுத்த ஏரிகளை பழுது பார்த்து புனரமைத்து சீரமைப்பதற்காக ரூபாய் 497 கோடி மதிப்பீட்டில் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்கான முன்மொழிவு 90 விழுக்காடு மானியம் பெறுவதற்காக மத்திய ஜல் சக்தி அமைச்சகத்தின் திட்டத்தின் கீழ் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பிராந்தியங்களில் பாதாள கழிவுநீர் வடிகால் திட்டத்தை செயல்படுத்துவதற்கான விரிவான திட்ட அறிக்கைகள் டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸ் தயாரிக்கப்பட்டு பணிகள் நடப்பு நிதியாண்டிலேயே தொடங்கப்பட உள்ளன. இத்திட்டங்களை நிறைவேற்றப்பட்ட பிறகு இவ்வாட்சி பரப்பின் அனைத்து நகர்ப்புற பகுதிகளிலும் நவீன மற்றும் பேரிடர்களை எதிர்கொள்ளும் திறன் கொண்ட பாதாள கழிவுநீர் வடிகால் வசதி கிடைக்கும். இதன் மூலம் கழிவுநீர் அறிவியல் முறையில் சேகரிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்படுவதால் பொது சுகாதாரம், சுற்றுச்சூழல் மற்றும் மக்களின் வாழ்க்கை தரம் மேலும் மேம்படுத்தப்படும். பாகூரில் ரூபாய் 9.10 கோடி செலவில் புதிய ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டப்படும். கதிர்காமத்தில் உள்ள இந்திரா காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு ரூபாய் 16.91 கோடி செலவில் நிர்வாக கட்டிடமும், காரைக்கால் ஔவையார் அரசு மகளிர் கல்லூரியில் கூடுதல் வகுப்பறைகள் ரூபாய் 10 கோடி செலவில் கட்டப்படும். காரைக்கால் பிராந்தியத்தின் கோட்டிச்சேரியில் ரூபாய் 10 கோடி செலவில் அதிநவீன கால்நடை மருத்துவமனை மற்றும் அக்கரை வட்டம் பகுதியில் புதிதாக கட்டப்பட உள்ள சிறைச்சாலைக்கு பாதுகாப்பு தடுப்புச் சுவர் அமைக்கப்படும். மத்திய அரசு திட்டத்தின் கீழ் புதுச்சேரியில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் ரூபாய் 60.19 கோடி மதிப்பீட்டில் குற்றவியல் நீதிமன்றம் மற்றும் சட்ட உதவி சேவைகளுக்கான கட்டடம் கட்டப்படும். மேலும் காரைக்கால் நீதிமன்ற வளாகத்தில் ரூபாய் 6.27 கோடி மதிப்பீட்டில் வழக்குரைஞர்கள் தங்குமாறை குடும்ப நல விசாரணை மையம் உட்பட கூடுதல் அறைகள் கட்டப்படும். புதுச்சேரி பிராந்தியத்தில் உப்பளம், காமராஜ் நகர், உழவர்கரை மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதிகளில் ரூபாய் 92.74 கோடி மதிப்பீட்டில் குடிநீர் விநியோக அமைப்பை சீரமைத்து மேம்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்படும். காரைக்கால் பகுதி வளத்தாமங்கலம் கிராமத்தில் ரூபாய் 1.50 லட்சம் கொள்ளளவு கொண்ட மேல் நீர்த்தேக்க தொட்டி மற்றும் 1 லட்சம் கொள்ளளவு கொண்ட தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டி உட்பட குடிநீர் வழங்கல் மேம்பாட்டு பணிகள் ரூபாய் 6.34 கோடி செலவில் மேற்கொள்ளப்படும். மேலும் நெடுங்காட்டிலிருந்து மேலக்காகசாக்குடி வரை மற்றும் MSP லட்சுமி நகரிலிருந்து நேர்நகர் மேல நீர்த்தேக்க தொட்டி வரை ரூபாய் 6.42 கோடி செலவில் பம்பிங் குழாய்கள் அமைக்கப்படும். புதுச்சேரி பகுதியில் ரூபாய் 21.86 கோடி செலவில் எல் மற்றும் யூ வடிகால்கள் அமைக்கும் பணிகளும் கிராமப்புற சாலைகளை மேம்படுத்தும் பணிகளும் மேற்கொள்ளப்படும். மேலும் கருடிக்குப்பம் இடையஞ்சாவடி சாலை ஓரத்தில் மண் அரிப்பை தடுப்பதற்காக ரூபாய் 16.17 கோடி செலவில் KBN கட்டமைப்புகளை பயன்படுத்தி பாதுகாப்பு சுவர் அமைக்கப்படும். மத்திய சாலை மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 11.71 கோடி செலவில் மூலகுளம் சந்திப்பு மற்றும் கோரிமூடு சந்திப்பை இணைக்கும் சாலை மேம்படுத்தப்படும். காரைக்கால் மாவட்டத்தில் NH 32 பகுதியில் ரூபாய் 56.30 கோடி மதிப்பீட்டில் ஒருமுறை
மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும். மேலும் கடற்கரை சாலை 26.87 கோடி செலவில் அழகுபடுத்தப்படும். மாஹே பூழித்தரை கடற்கரையில் மீன்பிடி துறைமுகம் முதல் மாநில எல்லை வரை கடற்கரை தடுப்புச் சுவரை ஒட்டிய நடைபாதை அமைத்து கடற்கரையை அழகுபடுத்தும் திட்டம் ரூபாய் 1.30 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். மேலும் மாஹில் கூடுதல் சுற்றுலா பயணிகள் தங்கும் விடுதி ரூபாய் 7 கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும். காரைக்கால் திருமலைராஜன் ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ள மணம்பேடு தடுப்பணையின் கட்டுப்பாட்டு அமைப்பை ரூபாய் 12 கோடி செலவில் மறுகட்டமைக்கப்படும். மேலும் பறவைப்பேட்டையில் ரூபாய் 2 MLD திறன் கொண்ட கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படும். மத்திய அரசின் ஜல்சக்தி திட்டத்தின் கீழ் ஏனாம் கோதாவரி ஆற்றங்கரை மற்றும் தீவு எண் 3 ஆகியவை மேம்படுத்தப்பட்டு வெள்ளத்தடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும். 2026-27 ஆண்டில் பொதுப்பணித்துறைக்காக ரூபாய் 850.86 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஊரக மேம்பாடு 140 ஊரக பகுதிகளில் வசிக்கும் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி அனைவரையும் உள்ளடக்கிய சமச்சீரான வளர்ச்சி உறுதி செய்வதில் எனது அரசு கவனம் செலுத்தி வருகிறது. கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்த நிலையான மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சியை உறுதி செய்வதில் அரசு தொடர்ந்து முக்கியத்துவம் அளித்து வருகிறது. இதற்காக மத்திய அரசின் விக்சித் பாரத் மற்றும் வாழ்வாதார உறுதிமொழி இயக்கம் ஜூன் 1ஆம் தேதி முதல் இவ்வாட்சி பரப்பில் செயல்படுத்தப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இத்திட்டத்தின் கீழ் தகுதி உடைய ஒவ்வொரு கிராமப்புற குடும்பத்திற்கும் ஆண்டுதோறும் 120 நாட்கள் ஊதியத்துடன் கூடிய வேலை வாய்ப்பு வழங்கப்படும். இத்திட்டத்தின் கீழ் ஊரக வளர்ச்சி வட்டாரங்களில் மொத்தம் 1124 பணிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதன் மூலம் 20 லட்சம் மனித வேலைநாட்கள் உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தூய்மை இந்தியா திட்டத்தை திறம்பட செயல்படுத்துவதன் மூலம் சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மைக்கு எனது அரசு உயர்ந்த முன்னுரிமை அளித்து வருகிறது. 108 கிராம பஞ்சாயத்துகளிலும் 100 விழுக்காடு திறந்த வெளி மலம் கழிப்பு இல்லாத நிலையை அடையும் நோக்கில் தனிநபர் இல்ல கழிப்பறைகள், சமூக சுகாதார வளாகங்கள், திடக்கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் பரவலாக்கப்பட்ட கழிவுநீர் சுத்திகரிப்பு அமைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன. மேலும் பிரதம மந்திரி கிராமப்புற சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் 67.02 கோடி மதிப்பீட்டில் நவீன கட்டுமான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி 108 கிலோமீட்டர் நீளமுள்ள கிராமப்புற சாலைகள் மேம்படுத்தப்பட உள்ளன. இதன் மூலம் அனைத்து பருவ காலங்களிலும் தடையற்ற போக்குவரத்து வசதி உறுதி செய்யப்படுவதுடன் சாலைகளின் நீடித்த பயன்பாடும் மேம்படுத்தப்படும். மேலும் கல்வி நிறுவனங்கள், சுகாதார மையங்கள், சந்தைகள் மற்றும் வளர்ச்சி மையங்கள் கிராமப்புற மக்கள் எளிதில் சென்றடைய வழிவகை ஏற்பட்டு கிராமப்புற மக்களுக்கு அதிக பொருளாதார வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் இது பெரிதும் துணை புரியும். 2026-27 ஆண்டின் ஊரக மேம்பாட்டுத் துறைக்காக ரூபாய் 158.2 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பள்ளிக்கல்வி புதுச்சேரி ஆட்சி பரப்பில் உள்ள அனைத்து குழந்தைகளும் பள்ளிக்கு செல்வதை உறுதி செய்யவும், பள்ளிகளில் உள்ளமைப்பு உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி அனைவருக்கும் தரமான கல்வி அளிக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கில் இந்த அரசு பல்வேறு நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகிறது. உலக தரத்திலான கல்வி உள்கட்டமைப்பு மற்றும் கற்றல் வசதிகளுடன் புதுச்சேரி ஆட்சி பரப்பின் ஒவ்வொரு பிராந்தியத்திலும் தலா 1 என மொத்தம் 4 முதலமைச்சரின் முன்மாதிரி பள்ளிகள் நிறுவப்பட உள்ளதை நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பள்ளிகளில் நவீன தொழில்நுட்ப வசதியுடன் கூடிய வகுப்பறைகள், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ், மேம்பட்ட அறிவியல் மற்றும் கணினி ஆய்வுகள், திறன் அடிப்படையிலான கல்வி, விளையாட்டு வசதிகள், டிஜிட்டல் கற்றல் வளங்கள் மற்றும் போட்டித் தேர்வுக்கான தரமான பயிற்சிகள் வழங்கப்படும். இதன் மூலம் அரசு பள்ளி கல்வியில் முழுமையான மற்றும் உயர்தர கல்விக்கான முன்மாதிரியான திட்டம் அமையும். வாசிப்பு, ஆய்வு மற்றும் வாழ்நாள் முழுவதும் கற்றல் பண்பாட்டை ஊக்குவிக்கும் பொருட்டு பொதுத் தேர்வு முடிவுகளின் அடிப்படையில் தேர்வு செய்யப்படும். சிறந்த அரசு பள்ளிகளில் அதிநவீன நூலக வசதிகளை ஏற்படுத்த அரசு உத்தேசித்துள்ளது. அரசு பள்ளிகளின் தரத்தை மேலும் உயர்த்தும் வகையில் அனைத்து அரசு பள்ளிகளிலும் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான கற்றல் தளங்கள்
மெய்நிகர் ஆய்வகங்கள் மாணவர்களின் கற்றல் திறனுக்கு ஏற்ப மாற்றியமைக்கப்பட கற்றல் முறைகள் கொண்ட விரிவான கல்வி தொழில்நுட்ப திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். வயது வந்தவர்களுக்கான எழுத்தறிவு மற்றும் ஆயுள் முழுவதும் கற்றலை ஊக்குவிக்கும் வகையில் புதிய இந்திய எழுத்தறிவு திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இவ்வாட்சி பரப்பில் 100 விழுக்காடு எழுத்தறிவை அடையும் பொருட்டு எழுத்தறிவற்ற நபர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு தேவையான கல்வி ஆதரவு வழங்கப்படும். மாணவியரின் நலனில் சிறப்பு கவனம் செலுத்தும் வகையில் இவ்வாட்சி பரப்பில் உள்ள அனைத்து அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் சானிட்டரி நாப்கின் எரிப்பான் நிறுவப்படும். இதன் மூலம் பயன்படுத்தப்பட்ட சானிட்டரி நாப்கின்களை பாதுகாப்பாகவும் மற்றும் சுகாதாரமான முறையில் அகற்றுவதற்கு வழிவகுக்கும். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு இலவச சீருடைகள், பாடப்புத்தகங்கள், பயிற்சி நோட்டு புத்தகங்கள், காலணிகள், புத்தக பைகள் மற்றும் மடிக்கணிகள் தொடர்ந்து வழங்கப்படும். மாணவர்களுக்கு ஊட்டச்சத்து ஆதரவை உறுதி செய்யும் வகையில் அனைத்து வேலை நாட்களிலும் மதிய உணவுடன் சேர்த்து வேக வைத்த முட்டை வழங்கும் திட்டம், காலை சிற்றுணவு திட்டம் மற்றும் மாலை நேர சிறுதானிய சிற்றுணவு திட்டம் ஆகியவை தொடர்ந்து செயல்படுத்தப்படும். பிஎம்சி திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட பள்ளிகளில் டிஜிட்டல் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும். இதன் ஒரு பகுதியாக நவீன தொழில்நுட்ப வசதியுடன் கூடிய வகுப்பறைகள், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ், அதிவேக இணைய வசதி பாடங்களை மாணவர்களுக்கு எளிமையாகவும் புரியும் வகையில் கற்பிக்க பயன்படும் நவீன மின்னணு சாதனங்கள் வழங்கப்படும். இம்முயற்சி மாணவர்களுக்கு 21ஆம் நூற்றாண்டிற்கு தேவையான திறன்களை வழங்கி கற்றல் தரத்தை உயர்த்துவதோடு தேசிய கல்விக் கொள்கையின் நோக்கங்களுக்கு ஏற்ப தொழில்நுட்பம் சார்ந்த கல்வி சூழலை உருவாக்கும். ஆசிரியர்களின் பணியிட மாறுதல்களில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யும் வகையில் வித்யா சமீட்சா கேந்திரா மற்றும் மின்னணு மனிதவள மேலாண்மை அமைப்பு ஆகியவை ஒருங்கிணைக்கப்பட்டு பணியிட மாறுதல்கள் ஒருங்கிணைந்த கலந்தாய்வு மூலம் நடைபெறும். 2026-27ஆம் ஆண்டு பள்ளி கல்வி இயக்கத்திற்கு ரூபாய் 1102.57 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை ஆகியவை நமது சமூகத்தின் எதிர்காலத்தை பாதிக்கும் முக்கிய சவால்களாக உருவெடுத்துள்ளன. அறிவியல் அடிப்படையிலான திட்டமிடல் மற்றும் நிலையான முயற்சிகள் மூலம் காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ப வளர்ச்சியையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் மேம்படுத்த இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது என்பதை மாண்புமிகு உறுப்பினர் நன்கு அறிவார். புதுச்சேரியில் உலக வங்கியின் நிதி உதவியுடன் பைஷோர் என்ற திட்டத்தை ரூபாய் 1433 கோடி மதிப்பீட்டில் புதுச்சேரி அரசு தொடங்க உள்ளது என்பதை இந்த மாண்புமிகு பேரவையின் உறுப்பினர் நன்கு அறிவார். இத்திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறிப்பாக மீன்வளம் மற்றும் சுற்றுலா துறைகளில் இயற்கை வளங்களை நிலையான முறையில் பயன்படுத்துவதையும் பொருளாதார வளர்ச்சிக்கும் மற்றும் ஆட்சி பரப்பின் 4 பிராந்தியங்களின் கடலோர பகுதிகளில் பாதுகாப்பை மேம்படுத்தும் திட்டத்தை விரைவில் செயல்படுத்துவதற்காக தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. காலநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு நிலையான வளர்ச்சியை உறுதி செய்யும் நோக்கில் புதுச்சேரி காலநிலை மாற்ற பிரிவை நிரந்தர நிறுவனமாக வலுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. மேலும் கார்பன் வெளியேற்றத்தை குறைத்து வளர்ச்சியை ஏற்படுத்தும் திட்டங்கள், மின்னணு கழிவு கணக்கெடுப்பு மற்றும் அறிவியல் அடிப்படையிலான கழிவு மேலாண்மை நடவடிக்கைகள் மூலம் சுற்றுச்சூழல் மாசு குறைக்கப்படும். 2026-27ஆம் ஆண்டில் அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறைக்காக 16.72 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சமூகத்தின் நலிவுற்ற மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் ஓய்வூதியம், இலவச அரிசி உட்பட பல்வேறு நலத்திட்டங்களை அந்த அரசு தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது. மாற்றுத்திறனாளிகள் நலத்திட்டங்களை எளிதாக பெறும் வகையில் ஒருங்கிணைந்த இணைய வழி நலத்திட்ட சேவை தளம் உருவாக்கப்படும். பொது சேவைகளில் சமத்துவம் மற்றும் கண்ணியத்துடன் சேவை வழங்கலை உறுதி செய்யும் பொருட்டு அரசு துறைகளின் முன்கள பணியாளர்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் தொடர்பான திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்படும். அரசு பள்ளிகளில் சிறப்பு தேவையுடைய குழந்தைகளை ஆரம்ப நிலையை அடையாளம் கண்டு அவர்களுக்கு தேவையான ஆதரவு வழங்கப்படும். இதற்காக ஆசிரியர்களுக்கு மதி இறுக்கம், மன வளர்ச்சி குறைபாடு, கற்றல் குறைபாடு குறித்த திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் அளிக்கப்படும். மேம்பட்ட குழந்தை வளர்ச்சியை உறுதி செய்யும் நோக்கில் எனது அரசு குழந்தைகளின் வளர்ச்சி குறைபாடுகள்
மற்றும் மாற்றுத்திறன்களை ஆரம்ப நிலையிலேயே கண்டறியும் வகையில் கிராமங்கள், அங்கன்வாடி மையங்கள் மற்றும் பள்ளிகளில் வளர்ச்சி மதிப்பீட்டு முகாம்கள், பெற்றோர் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும். மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகளுக்கான தொழில்நுட்ப உதவிகள் மற்றும் டிஜிட்டல் கற்றல் வசதி ஏற்படுத்தப்படும். பயணம் செய்த இயலாத முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்கள் இருப்பிடத்திலேயே மருத்துவ சேவைகள் வழங்கும் வகையில் நடமாடும் மருத்துவ சேவை அறிமுகப்படுத்தப்படும். இதன் மூலம் நோய் தடுப்பு, இரத்த சர்க்கரை மற்றும் இரத்த அழுத்த பரிசோதனை, இதய கண்காணிப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய மருத்துவ சேவைகள் மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகள் குறித்த ஆலோசனைகளும் வழங்கப்படும். நீண்டகால மற்றும் உயிருக்கு ஆபத்தான நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கருணைமிக்க பராமரிப்பு வழங்கும் நோக்கில் தன்னாளர்கள் அடையாளம் கொண்டு நோய் தணிப்பு பேனல் திட்டம் அறிமுகம் செய்யப்படும். மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், முதியோர்கள் மற்றும் சமூகத்தின் நலிவுற்ற பிரிவினரின் நலனுக்காக சிறப்பாக பணியாற்றும் தனிநபர்கள், தன்னாளர்கள், அரசு சாரா அமைப்புகள் மற்றும் நிறுவனங்களை கௌரவிக்கும் வகையில் புதுச்சேரி மாநில சமூக சேவை விருதுகள் வழங்கப்படும். 2026-27ஆம் ஆண்டில் சமூக நலத்துறைக்காக ரூபாய் 132.5 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. விளையாட்டு மற்றும் இளைஞர் நலம். புதுச்சேரி ஆட்சி பரப்பில் விளையாட்டை மேம்படுத்தி இளைஞர்களின் திறனை முழுமையாக வெளிக்கொண்டு நோக்கில் எனது அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. நவீன விளையாட்டு உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குதல், தகுதியான வீராங்கனைகளை கண்டறிந்து அவர்களுக்கு பயிற்சி மற்றும் ஊக்கத்தொகையினை எனது அரசு வழங்கி வருவதை மாண்புமிகு உறுப்பினர்கள் நன்கு அறிவர். மூலதன முதலீட்டிற்கான மாநிலங்களுக்கான சிறப்பு நிதி சாசி திட்டத்தின் கீழ் புதுச்சேரி இந்திரா காந்தி விளையாட்டு வளாகத்தில் ரூபாய் 8.85 கோடி மதிப்பீட்டில் செயற்கை புல்தரை ஹாக்கி மைதானம் அமைக்கப்படும். காட்டேரிக்குப்பம், முருங்கப்பாக்கம் மற்றும் காரைக்கால் ஔவையார் அரசு மகளிர் கல்லூரியில் தலா ரூபாய் 3.50 கோடி மதிப்பீட்டில் பல்நோக்கு விளையாட்டு அரங்குகள் அமைக்கப்படும். மாஹே பந்தக்கல் ஐக்கிய குமரன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் செயற்கை புல்தரை கால்பந்து மைதானம் அமைக்கப்படும். புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் பகுதிகளில் 5 செயற்கை டென்னிஸ் மைதானங்கள் அமைக்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் சர்வதேச, தேசிய மற்றும் தெற்கு மண்டல அளவிலான போட்டிகளில் சிறந்து விளங்கிய விளையாட்டு வீரர்களுக்கு ரூபாய் 1.40 கோடி மதிப்பிலான ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள விளையாட்டு பள்ளியில் கேலோ இந்தியா மாநில சிறந்த திறன் மையம் நிறுவப்பட்டுள்ளதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பகுதியில் முறையே கால்பந்து, பேட்மிண்டன், வாலிபால் மற்றும் தடகள விளையாட்டுகளுக்கான போலோ இந்தியா மையங்கள் நிறுவப்பட்டுள்ளன. இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் மற்றும் இந்திய விளையாட்டு ஆணையத்தின் ஆர்வம் 2027ஆம் ஆண்டில் ஜனவரி மாதத்தில் 3வது போலோ இந்தியா கடற்கரை விளையாட்டுப் போட்டிகளை நடத்த புதுச்சேரி ஆட்சி பரப்பு திட்டமிட்டுள்ளது. இம்மதிப்புமிக்க தேசிய விளையாட்டுப் போட்டியில் 25 மாநிலங்கள் மற்றும் 6 யூனியன் பிரதேசங்களை சேர்ந்த சுமார் 700 விளையாட்டு வீரர்கள் பங்கேற்று புதுச்சேரியின் அழகிய கடற்கரையில் பல்வேறு கடற்கரை விளையாட்டுப் போட்டிகளில் போட்டியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் விளையாட்டு, சுற்றுலா மற்றும் இளைஞர்களின் பங்களிப்பு மேலும் ஊக்குவிக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் உள்துறை அமைச்சகம், இளைஞர் நலன் அமைச்சகம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்துடன் இணைந்து ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான தேசிய அளவிலான கடற்கரை கைப்பந்து போட்டிகளையும் நடத்த எனது அரசு திட்டமிட்டுள்ளது. இந்நிகழ்வுகள் தேசிய அளவிலான விளையாட்டு போட்டிகளை நடத்துவதற்கான சிறந்த இடமாக புதுச்சேரியை முன்னிறுத்துவதுடன் இவ்வாட்சி பரப்பை சேர்ந்த விளையாட்டு வீரர்களுக்கு கூடுதல் வாய்ப்புகளையும் அனுபவத்தையும் வழங்கும் என்பதை மாண்புமிகு பேரவைக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நடைப்பயிற்சி என்பது அனைத்து வயதினரும் எளிதில் மேற்கொள்ளக்கூடிய பயனுள்ள உடற்பயிற்சியாகும். தற்போதைய சூழலில் வாழ்க்கை முறை சார்ந்த நோய்களின் பரவல் அதிகரித்து வருவதால் தினசரி நடைப்பயிற்சியின் அவசியம் குறித்து விழிப்புணர்வு மற்றும் ஊக்குவிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படும். இதன் மூலம் பொதுமக்களின் உடல் மற்றும் மனநலன் மேம்படுத்தப்பட்டு ஆரோக்கியமான புதுச்சேரியை உருவாக்க முடியும். 2026-27ஆம் ஆண்டில் இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறைக்காக ரூபாய் 46.93 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நில அளவு மற்றும் பதிவேடுகள். இந்திய நில அளவைத்துறையுடன் இணைந்து ட்ரோன் ஆய்வு மூலம் இவ்வாட்சி பரப்பு முழுவதும் பெரிய அளவிலான நில அளவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதை இந்த மாண்புமிகு பேரவைக்கு மகிழ்ச்சியுடன்
தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நவீன மறு அளவீட்டு திட்டத்தின் மூலம் உயர்தர வரைபடங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. வளர்ச்சி திட்டமிடல் மற்றும் நில மேலாண்மைக்கான வலுவான அடித்தளம் உருவாக்கப்படும். தேசிய புவிசார் அறிவு அடிப்படையிலான நகர்ப்புற குடியிருப்புகளின் நில அளவு திட்டத்தின் கீழ் புவிசார் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நகர்ப்புற நில பதிவேடுகளை நவீனமயமாக்கும் திட்டம் புதுச்சேரியில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் மூலதன முதலீட்டிற்கான மாநிலங்களுக்கு சிறப்பு உதவி திட்டத்தின் கீழ் முதல்கட்ட இலக்கை வெற்றிகரமாக நிறைவேற்றியதற்காக புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு ரூபாய் 5 கோடி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு பேரவைக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நில அளவு உள்கட்டமைப்புகளை வலுப்படுத்தும் வகையில் புதுச்சேரியில் தொடர்ந்து செயல்படும் குறிப்பு நிலையங்கள் கம்யூனிட்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரிஃபரன்ஸ் ஸ்டேஷன்ஸ் நெட்வொர்க் நிறுவப்பட்டுள்ளது. இதுபோன்ற வசதிகளை காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பகுதியிலும் அமைக்க எனது அரசு திட்டமிட்டுள்ளது. மேலும் நில பதிவேடுகளில் துல்லியம் மற்றும் நம்பகத்தன்மையை மேம்படுத்தும் வகையில் பயனாளர்களின் முன் ஒப்புதலோடு ஆதார் எண்ணை வருவாய் பதிவேடுகளுடன் இணைக்கும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். பொதுமக்களுக்கு சேவைகளை விரைவாக வழங்கவும் நில அளவை தொடர்பான வழக்குகளை விரைந்து தீர்வு காணவும் உரிமை பெற்ற நில அளவையாளர்கள் மற்றும் வரையாளர்கள் ஈடுபடுத்தப்படுவர். 2026-27 ஆண்டில் நில அளவு மற்றும் பதிவேடுகள் துறைக்காக ரூபாய் 17.88 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியை புகழ்மிக்க சுற்றுலா மையமாக உருவாக்கும் நோக்கில் எனது அரசு பல்வேறு மேம்பட்ட பணிகளை மேற்கொண்டு வருகிறது. பாரம்பரிய, கலாச்சார, ஆன்மீக, கடலோர மற்றும் இயற்கை சுற்றுலா ஊக்குவிப்பதுடன் சுற்றுலா உள்கட்டமைப்பு மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கான அடிப்படை வசதிகளையும் எனது அரசு மேம்படுத்தி வருகிறது. இதன் காரணமாக உள்நாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதில் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறது. மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இந்தியாவின் 50 முக்கியமான சுற்றுலா தலங்களை உயர்தரமான சுற்றுலா தலமாக மேம்படுத்தும் வகையில் ஒரு மாநிலம் ஒரு உலகளாவிய சுற்றுலா தலம் என்ற திட்டத்தை அறிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு சுற்றுலா தலத்திற்கும் ரூபாய் 500 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் புதுச்சேரியின் பாரம்பரிய நகர பகுதியில் கடற்கரையில் கலாச்சாரம், ஆன்மீகம் மற்றும் பிற முக்கிய சுற்றுலா தலங்கள் உயர்தரமான சுற்றுலா தலங்களாக மேம்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். இதன் மூலம் நிலையான சுற்றுலா வளர்ச்சியை ஏற்படுத்துவதுடன் சுற்றுலா பயணிகளின் அனுபவமும் மேம்பட்டு நமது ஆட்சி பரப்பின் பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்யும். சுற்றுலா பயணிகளின் வளர்ந்து வரும் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் முக்கிய சுற்றுலா நிகழ்வுகளை ஊக்குவிப்பதற்கும் கடற்கரை சாலையில் உள்ள சீகல்ஸ் உணவகங்கள் புதுப்பிக்கப்பட உள்ளதை இந்த மாண்புமிகு பேரவைக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பழைய துறைமுக வளாகத்தில் உள்ள மாநாட்டு அரங்கம் மற்றும் நகர பொழுதுபோக்கு மையம் ஆகியவை கலை நிகழ்ச்சிகள், கண்காட்சிகள், மாநாடுகள் மற்றும் திருமண நிகழ்வுகளுக்கான முதன்மை மையங்களாக மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. பெரிய அளவிலான நிகழ்ச்சிகள் நடைபெறத்தக்க வகையில் மேல் நீர்த்தக்க தொட்டி, நவீன சமையலறை வசதிகள், கழிப்பறை வளாகம் மற்றும் சுற்றுச்சுவர் உள்ளிட்ட உள்கட்டமைப்பு வசதிகளும் ஏற்படுத்தப்படும். சுற்றுலா பயணிகளுக்கான வசதிகள் மேம்படுத்தும் வகையில் கடற்கரை சாலையில் அமைந்துள்ள புகழ்பெற்ற லே கஃபே உணவகத்தில் பாரம்பரிய தன்மையை பாதுகாத்து முழுமையாக புதுப்பிக்கப்படும். மேலும் கென்னடி நகரில் உள்ள யாத்திரி நிவாஸ் சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் மற்றும் அரசு அலுவலர்களுக்கான தங்கும் வசதிகளை மேம்படுத்தும் வகையில் மறுசீரமைக்கப்படும். நீர் விளையாட்டு நடவடிக்கையில் முக்கிய மையங்களாக விளங்கும் புதுச்சேரி சுண்ணாம்பாறு படகுத்துறை மற்றும் பாரடைஸ் கடற்கரை பகுதிகள் பெங்கால் புயலால் சேதமடைந்து அடிப்படை வசதிகள் இல்லாத நிலை உருவாகியுள்ளது. இப்பகுதிகளில் நவீன நீர் விளையாட்டு மற்றும் சாகச விளையாட்டு வசதிகள் உபகரணங்களுடன் மறுசீரமைக்க எனது அரசு உத்தேசித்துள்ளது. சுற்றுலா பயணிகளுக்கு கைவினைப் பொருட்களின் மீதான ஈடுபாட்டை ஊக்குவித்து வாங்கும் தன்மையை அதிகரிக்கவும், கலை தொடர்பான கூடுதல் அனுபவத்தை வழங்கவும் முருங்கப்பாக்கம் கலை மற்றும் கைவினை கிராமத்தில் கூடுதலாக கைவினை கலைஞர்களுக்கு வாய்ப்பளிக்க கூடுதல் கட்டிடம் கட்டப்படும். மேலும் புதுச்சேரியை முன்னணி சுற்றுலா தலமாக உலகளவில் அறிமுகப்படுத்தும் நோக்கில் பல்வேறு சுற்றுலா ஊக்குவிப்பு நிகழ்ச்சிகள், பன்முக ஊடக விளம்பரங்கள் மற்றும் டிஜிட்டல் பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படும். சர்வதேச யோகா திருவிழா, உலக சுற்றுலா தினம், கடற்கரை திருவிழா மற்றும் சுற்றுலா மாநாடு போன்ற முக்கிய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்படும். சாகச சுற்றுலா மற்றும் நீர் விளையாட்டுகளை ஊக்குவிக்கும் வகையில் 62 சுற்றுலா படகு இயக்குபவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இதற்கான பாதுகாப்பு மற்றும் தர நிலைகள் உறுதி செய்யும் நோக்கில் திருத்தி அமைக்கப்பட்ட வழிகாட்டுதல் தற்போது தயாரிக்கப்பட்டு வருகின்றன. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் கடற்கரை பகுதிகளில் 39 உயிர்காக்கும் காவலர்கள் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்கம்
எனது அரசின் முக்கிய முன்னுரிமைகளில் ஒன்றாகும். இதற்கு தேவையான நிலங்களை கையகப்படுத்தும் பணிக்காக தமிழ்நாடு அரசு மற்றும் இந்திய விமான நிலைய ஆணையத்துடன் இணைந்து தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 2026-27 ஆண்டில் சுற்றுலாத்துறைக்காக ரூபாய் 55.84 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினரின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு பாதுகாப்பான மற்றும் குறைந்த விலையில் வீட்டு வசதிகள் மிகவும் அவசியமானவை. நகர்ப்புற மற்றும் குடிசை பகுதிகளில் வீட்டு வசதிகள் மற்றும் அடிப்படை உள்கட்டமைப்புகள் மேம்படுத்த எனது அரசு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது என்பதை மாண்புமிகு உறுப்பினர் நன்கு அறிவர். பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டத்தின் பெருந்தலைவர் காமராஜ் நூற்றாண்டு வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் தற்போது கட்டப்பட்டு பல்வேறு நிலையில் உள்ள 2428 வீடுகள் நடப்பு நிதியாண்டில் கட்டி முடிக்கப்படும். மேலும் பிரதம மந்திரி வீட்டு வசதி 2 திட்டத்தின் கீழ் 2026-27 ஆண்டில் 3000 புதிய பயனாளிகள் பயன்பெற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஜவஹர் நகரில் அமைந்துள்ள குடியிருப்புகளில் ரூபாய் 4.96 கோடி மதிப்பீட்டில் மறு கட்டுமானம் மற்றும் மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும். சவானாப்பேட்டை பெரியார் நகரில் ரூபாய் 90 லட்சம் செலவில் பல்நோக்கு மண்டபம் கட்டப்படும். காரைக்கால் கோயில் 10 பகுதியில் ரூபாய் 1.70 கோடி மதிப்பீட்டில் சமுதாய நலக்கூடம், குடியிருப்புகளின் சீரமைப்பு பணிகள் மற்றும் உட்புற சாலைகள் மேம்படுத்தப்படும். ஏனம் கனகலப்பேட்டை பகுதியில் வடிகாலுடன் கூடிய உட்புற சாலைகள் மேம்படுத்தப்படும். 2026-27 நகர் மற்றும் கிராம திட்டமிடல் துறைக்காக ரூபாய் 130.10 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. போக்குவரத்து புதுச்சேரி ஆட்சி பரப்பில் பொது போக்குவரத்து உள்கட்டமைப்புகளை நவீனப்படுத்தவும் பசுமை போக்குவரத்தை ஊக்குவிக்கவும் எனது அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என்பதை மாண்புமிகு உறுப்பினர் அறிவர். அரசு மற்றும் தனியார் பங்களிப்புடன் 25 மின்சார பேருந்துகள் ஏற்கனவே இயக்கத்தில் கொண்டு வரப்பட்டு இவ்வாட்சி பரப்பில் பல்வேறு வழித்தடங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. பொலிவு நகர திட்டத்தின் கீழ் 15 ஸ்மார்ட் பேருந்து நிறுத்தங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் மாசற்ற போக்குவரத்து வசதிக்காக 38 மின்சார ஆட்டோக்கள் கொள்முதல் செய்யப்பட்டு 10 ஆண்டுகால ஒப்பந்தத்தின் அடிப்படையில் புதுச்சேரி நகராட்சியிடம் இயக்குதலுக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மேலும் பிரதம மந்திரி மின்சார பேருந்து சேவை திட்டத்தின் கீழ் 75 மின்சார பேருந்துகள் இயக்க எனது அரசு திட்டமிட்டுள்ளது. இப்பேருந்துகளின் இயக்கத்திற்கு தேவையான மின்னேற்றம் மற்றும் பேருந்து பணிமனை உள்கட்டமைப்பு வசதிகள் மேட்டுப்பாளையத்தில் அமைக்கப்பட்டு வருகின்றன. நகர்களுக்கு இடையேயான போக்குவரத்து இணைப்பை மேம்படுத்தும் பாதுகாப்பான வசதியான மற்றும் உயர்தரமான பொது போக்குவரத்து சேவையை வழங்கவும் அரசு தனியார் பங்களிப்புடன் வால்வோ பேருந்துகள் அறிமுகப்படுத்தப்படும். புதுச்சேரியிலிருந்து சென்னை, பெங்களூர் மற்றும் பிற முக்கிய நகரங்களை இணைக்கும் வழித்தடங்களில் இப்பேருந்துகள் இயக்கப்படும். புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக பேருந்துகளில் தானியங்கி கட்டண வசூல் மற்றும் நுண்ணறிவு போக்குவரத்து அமைப்புகள் அறிமுகப்படுத்தப்பட்டு பொது போக்குவரத்து சேவைகள் நவீனப்படுத்தப்பட உள்ளன. மேலும் நகரங்களுக்கு இடையேயான இணைப்பையும் பயணிகளின் வசதியை மேம்படுத்தும் வகையில் 10 செமி டீலக்ஸ் பேருந்துகள் மற்றும் 10 குளிரூட்டப்பட்ட டீலக்ஸ் பேருந்துகள் அறிமுகப்படுத்தப்படும். புதுச்சேரி ஆட்சி பரப்பு முழுவதும் மின்சார வாகனங்களின் பயன்பாட்டையும் மின்சார வாகனம் முன்னேற்றம் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் வகையில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்து கொள்கை செயல்படுத்தப்படும் என்பதை நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மாசுபாட்டை குறைத்து சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்தை ஊக்குவிக்கும் வகையில் வாகன அகற்றம் கொள்கையும் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். 2026-27 ஆண்டில் போக்குவரத்து துறைக்காக ரூபாய் 73.5 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு பெண்களின் சமூக பொருளாதார மற்றும் கல்வி முன்னேற்றத்தையும் குழந்தைகளின் ஆரோக்கியம், ஊட்டச்சத்து மற்றும் முழுமையான வளர்ச்சியை உறுதி செய்வதில் எனது அரசு தொடர்ந்து உறுதியுடன் செயல்பட்டு வருகிறது. பெண்கள் குழந்தைகளின் உரிமைகள் பாதுகாக்கப்பட்டு அவர்கள் ஆரோக்கியமாகவும் கண்ணியத்துடனும் வாழ்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எனது அரசு எடுத்து வருகிறது என்பதை மாண்புமிகு உறுப்பினர்கள் நன்கு அறிவர். புதுச்சேரி முதியோர் மற்றும் ஆதரவற்றோர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் 1,96,616 பயனாளிகளுக்கு ஓய்வூதிய பயன்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. முதியோர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் அனைத்து பிரிவினருக்கும் வழங்கப்படும் மாதாந்திரிய நிதி உதவி ரூபாய் 500 உயர்த்தப்பட்டு வழங்கி வருவதை மாண்புமிகு அனைவரும் அறிவர். மேலும் வறுமை கோட்டின் கீழ் வாழும் குடும்ப தலைவி பெண்களுக்கு மாதாந்திர நிதி உதவி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உதவித்தொகை ரூபாய் 1000 ரூபாய் 2500 உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது இந்த திட்டத்தின் கீழ் 63,000 பெண்கள் பயனடைந்து வருகின்றனர். ஆட்சி பரப்பில் உள்ள அனைத்து தகுதியான வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்ப
தலைவிகளையும் இத்திட்டத்திற்கு கொண்டு வரும் நடவடிக்கையை எனது அரசு மேற்கொண்டு வருகிறது. மிஷன் சக்தி திட்டத்தின் கீழ் பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலனுக்கான பல்வேறு திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த பெண்கள், விதவைகளின் மகள்கள், ஒரே பெண் குழந்தை மற்றும் புதிதாக பெறும் பெண் குழந்தைகளுக்கான நிதி உதவி திட்டங்களும் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். மேலும் ஊட்டச்சத்து மேம்பாடு, அங்கன்வாடி மையங்கள் தரம் உயர்த்துதல் மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் உதவியாளர்களின் மதிப்பீட்டு உயர்த்துதல் ஆகியவற்றின் மூலம் அங்கன்வாடி சேவைகள் மேலும் வலுப்படுத்தப்படும். குழந்தைகளின் பாதுகாப்பு, பராமரிப்பு மற்றும் மறுவாழ்வை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு குழந்தைகள் நலன் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். மேலும் குழந்தைகள் உதவி எண் சேவைகள், ஏற்பாதரவு மற்றும் பாதுகாப்பு உதவிகள், நிறுவன பராமரிப்பு மற்றும் தத்தெடுப்பு சேவைகள் ஆகியவை குழந்தைகளின் உரிமைகள் மற்றும் நலனை பாதுகாக்கும் வகையில் மேலும் வலுப்படுத்தப்படும். 2026-27 ஆண்டிற்கான மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறைக்காக 1072.32 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அரசின் நிர்வாகத்திறனை மேலும் மேம்படுத்தவும், அரசின் பல்வேறு சேவைகளை பொதுமக்களுக்கு தடையின்றி வழங்கவும் கடந்த 3 ஆண்டுகளில் 3099க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் நிரப்பப்பட்ட நிலையில் நடப்பு நிதியாண்டில் இளநிலை பொறியாளர், மேல்நிலை எழுத்தர், இளநிலை எழுத்தர் உள்ளிட்ட மொத்தம் 957 நிரந்தர பணியிடங்களை நிரப்ப எனது அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதன் மூலம் ஆண்டுக்கு சுமார் ரூபாய் 50 கோடி கூடுதல் செலவும் ஏற்படும். மாணவர்களின் உயர்கல்வி வாய்ப்புகளை மேம்படுத்தும் வகையில் நீட் மற்றும் ஜேஇ போன்ற தேசிய அளவிலான போட்டித் தேர்வுகளுக்காக மாணவர்கள் தங்களது கற்றல் திறனை மேம்படுத்திக் கொள்ள ஏதுவாக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு இலவசமாக கையடக்க கணினி, டேப்லெட், பிசி இந்த நிதியாண்டு முதல் வழங்கப்படும் என்பதை மாநில பேரவையில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நடப்பு நிதியாண்டில் இத்திட்டத்தின் கீழ் 16,250 மாணவர்கள் பயன்பெறுவர். இதன் மூலம் அரசு கூடுதலாக ரூபாய் 16.25 கோடி செலவினம் ஏற்படும். சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் அவர்களுக்கான மாதாந்திர ஓய்வூதியம் ரூபாய் 5,000 ரூபாய் 25,000 உயர்த்தி வழங்கப்படும். இதன் மூலம் அரசு கூடுதல் ரூபாய் 6.46 கோடி செலவினம் ஏற்படும். பெண்களின் சமூக பாதுகாப்பையும் பொருளாதார நலனையும் வலுப்படுத்தும் நோக்கில் தற்போது திருமண நிதி உதவி திட்டங்களின் கீழ் வழங்கப்படும் உதவித்தொகையை உயர்த்த அரசு உத்தேசித்துள்ளது. இதன்படி வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் பெண்களின் திருமணத்திற்கான நிதி உதவி ரூபாய் 35,000 ரூபாய் 75,000 ரூபாய் ஆதரவற்ற பெண்கள் மற்றும் விதவையின் மகளிர் திருமணத்திற்காக நிதி உதவி 40,000 ரூபாய் 1,00,000 விதவையின் மறுமணத்திற்கு நிதியுதவி ரூபாய் 75 1,00,000 மற்றும் ஏழை ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியினர் பெண்களுக்கான திருமண நிதி உதவி 1,00,000 ரூபாய் 1,25,000 இந்த நிதியாண்டு முதல் உயர்த்தி வழங்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவையில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் மூலம் அரசு கூடுதல் 4.90 கோடி செலவினங்கள் ஆகும். எனது அரசு குழந்தைகள் நலனில் எப்போதும் சிறப்பு கவனம் செயல்படுத்தி வருகிறது என்பதை மாண்புமிகு உறுப்பினர் நன்கு அறிவர். புதுச்சேரி ஆட்சி பரப்பை சேர்ந்தவர்களுக்கு பிறக்கும் அனைத்து குழந்தைகளும் ரூபாய் 3,000 மதிப்புள்ள பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பரிசு தொகுப்பில் குழந்தையின் ஆரம்ப கால பராமரிப்பிற்கு தேவையான ஆடைகள், போர்வை, கொசுவலை, சிறிய மெத்தை துண்டு, சோப்பு, ஷாம்பு, எண்ணெய், நாப்கின் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் அடங்கும். இவ்வரவு செலவு திட்டம் மக்களின் எதிர்பார்ப்புகளையும் ஆட்சி பரப்பின் வளர்ச்சி தேவைகளையும் கருத்தில் கொண்டு உள்கட்டமைப்பு, கல்வி, சுகாதாரம், சுற்றுலா, வேளாண்மை, மீன்வளம், சமூக நலன் மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கம் உள்ளிட்ட முக்கிய துறைகளின் முன்னேற்றத்திற்கு முன்னுரிமை அளித்து தயாரிக்கப்பட்டுள்ளது. சமூகத்தின் அனைத்து தரப்பினரின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான அரசின் உறுதியான நோக்கத்தை இவ்வரவு செலவு திட்டத்தின் ஒவ்வொரு அறிவிப்பும் பிரதிபலிக்கிறது. வளர்ச்சிக்கான முதலீடுகளை தொடர்ந்து உறுதிப்படுத்துவதோடு நிதி ஒழுங்குமுறையை வலுப்படுத்துவதிலும் எனது அரசு உறுதி பூண்டுள்ளது. வருவாய் ஆதாரங்களை விரிவுபடுத்துதல், வரி மற்றும் வரி இல்லாத வருவாயை மேம்படுத்துதல், பொது செலவுகளின் செயல்திறனை உயர்த்துதல் மற்றும் நிதி மேலாண்மையை மேலும் வலுப்படுத்துதல் போன்ற பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன.
இதன் மூலம் எதிர்கால ஆண்டுகளில் வருவாய் பற்றாக்குறையை படிப்படியாக குறைத்து நிலையான நிதி நிலையை எட்டுவதற்கு அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். வெளிப்படைத்தன்மை மற்றும் மக்கள் மையப்படுத்தப்பட்ட நிர்வாகத்தின் மூலம் புதுச்சேரியை வளர்ச்சி பாதையில் முன்னேற்றுவதே அரசின் இலக்காகும். இந்த நிறைவுரையுடன் 2026-27 நிதியாண்டின் வரவு செலவு திட்டத்தை மேலான பேரவையின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கிறேன். வாழ்க பாரதம், வெல்க புதுச்சேரி. நன்றி. பேரவையின் இன்றைய அலுவலர்கள் இத்துடன் முடிவடைந்தன. 25/8/2026 செவ்வாய்க்கிழமை காலை 9 மணிக்கு இப்பேரவையின் கூட்டம் நடைபெறும் என்று அறிவித்து அதுவரை இப்பேரவையை ஒத்திவைக்கிறேன். படிக்கும்போது கவனிக்கணும். டெய்லி 9 தான். 9:30